ஒரு கணவன் தன் மனைவியுடன் சண்டை போட்ட பிறகு இரவெல்லாம் பார்களில் குடித்து திரிந்துவிட்டு விடிகாலையில் அவனுடைய வீட்டிற்கு வருகிறான். அங்கே அவன் மனைவி கொலை செய்யப்பட்டு கிடைக்கிறாள். போலீஸ் கேட்கும் முதல் கேள்வி, அவளை எதை வச்சு கொன்ன? ஏனென்றால் அவன் கையில் கொலைக்கான ஆயுதம் இல்லை. ஆனால் அந்த இரவு நடந்ததை நிரூபிக்க அவனிடம் ஒரு சாட்சியும் இல்லை. அதைவிட அதிர்ச்சி, அவனுடன் அந்த இரவு முழுக்க சுற்றிய ஒருவனின் பெயர் கூட அவனுக்கு தெரியாது. அவன் நினைவில் இருந்தது ஒரு வழுக்கை தலைக்காரன், ஒரு பழைய கார், ஒரு அட்டைப்பெட்டி ஃபேக்ட்ரி, அவ்வளவுதான். போலீஸ் அவனையே சந்தேகிக்கிறது. தான் நிரபராதி என்பதை நிரூபிக்க அவன் மனைவியின் கடந்த காலத்தை தோண்ட ஆரம்பிக்கிறான். அப்போது வெளிவரும் பெயர்கள் துரைராஜ், ராஜசேகர், சுமித்ரா. அதற்கு பின்னால் இன்னொரு நபர். கௌதம் மெதுவாக உணர்கிறான், இந்த கொலையை விட ஆபத்தானது தன்னை சுற்றி நடக்கும் சதி. அந்த சதியின் மையத்தில் இருப்பது யார்? தெரிந்து கொள்ள வாருங்கள். கேட்போம் சாட்சிகளற்ற நள்ளிரவு. அத்தியாயம் 1. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. ஆனால் அதில் 4 வருஷம் நாங்கள் பிரிஞ்சு தான் இருந்தோம். இராணுவத்தில் நாட்டுக்காக துப்பாக்கி தூக்கிட்டு நான் எல்லையில் இருந்த அந்த 4 வருஷம் பிரிவு தான் பின்னாடி நடந்த எல்லா அனர்த்தங்களுக்கும் தொடக்க புள்ளியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மிலிட்ரி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்றா வாழ்ந்த 1 வருஷத்துக்கு குறைவான காலம்தான். வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து இப்போ 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எங்களுக்கு குழந்தைங்க இல்லை. சொல்லப்போனால் எங்கள் 2 பேத்துக்குமே அளவு கடந்த ஆசை இல்லை, பேராசைன்னே சொல்லலாம். அது நிறையவே இருந்தது. இப்போவே நம்ம சம்பாதிக்கலான்னா அப்புறம் எப்போ தான் சம்பாதிக்கிறதுன்னு பவித்ரா அடிக்கடி சொல்லுவாள். நாங்களும் நல்லா தான் சம்பாதிச்சுட்டு இருந்தோம். பவித்ரா ஒரு பெரிய ப்ரைவேட் கம்பெனியில் விபிக்கு பர்சனல் செக்ரட்டரியாக வேலை பார்த்தா. மாதத்துக்கு நல்ல கை நிறைய சம்பளம் வரும். நான் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை பார்த்தேன். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து ராத்திரி முழுக்க பத்திரிகைகளுக்கு கட்டுரைகளும் கதைகளும் எழுதுவேன். ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். உடனே டைப்ரைட்டர் முன்னாடி உட்காந்து விடிகால 5 மணி வரைக்கும் உட்காந்து தட்டுன்னு தட்டிப்பேன். அப்புறம்தான் தூங்க போவேன். நான் எழுதுனத முக்கால்வாசி படைப்புகள் நல்லா விற்று போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கதைகளுக்கு நல்ல வரவேற்பும் பணமும் கிடைக்க ஆரம்பிச்சிது. ஆனால் இந்த மாதிரி ஓடி ஓடி உழைச்சதில் நாங்கள் ரொம்பவே தனிமைப்பட்டு போனோம். பவித்ரா சாயங்காலம் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்த 20 நிமிஷத்தில் நான் வேலைக்கு கிளம்பி ஓடிடுவேன். நான் ராத்திரி உட்காந்து டைப் படிச்சுட்டு இருக்கும்போது அவள் நல்லா தூக்கத்தில் இருப்பாள். காலையில் அவள் ஆஃபீஸ் கிளம்பி போகிறது கூட நான் முழிச்சு பார்க்க மாட்டேன். ரொம்ப நீளமான தனிமை நிறைந்த இரவுகளவை. ஆனாலும் பேங்க்கில் பணம் சேருதுங்கிற ஒரே ஆறுதல் தான் எங்களை ஓட வச்சுது. அட்லீஸ்ட்டு அந்த நேரத்தில் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். வாரத்தில் 6 நாளும் எனக்கு வேலை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எங்களுக்குன்னு ஒரே ஒரு நாள் கிடைக்கும். அந்த நாளில் நாங்கள் பெரும்பாலும் தாம்பரம் பக்கத்தில் நாங்கள் வாங்கி போட ஆரம்பித்த எங்களோட புது வீட்டு வேலை எப்படி நடக்குதுன்னு பார்க்க போனோம். ஆனால் நாங்கள் ஆசைப்பட்ட அளவுக்கு வீடு சீக்கிரமாக கட்ட முடியல. ரொம்ப மெதுவாக தான் போயிட்டு இருந்தது. ஒரு சின்ன பில்டர்கிட்ட வேலையை கொடுத்துருந்தோம். அவரால் சரியான நேரத்துக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்க முடியல. முதல்ல ப்ளம்பிங் பைப் கிடைக்கலன்னாரு. அப்புறம் ஒயரிங் கேபிள் பிரச்சனைன்னாரு. அதுக்கப்புறம் சிமெண்ட் பத்தலைன்னாரு. எனக்கு தெரிஞ்சு செல்வாக்கை பயன்படுத்தி நான் சில ஏற்பாடுகளை பண்ணி தந்தேன். பவித்ராவும் அவளோட ஆஃபீஸ் மூலமாக சில உதவிகளை செஞ்சால். எப்படியோ அந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்தோம். ஆனாலும் எங்கள் பொறுமை ரொம்பவே பாதிக்கப்பட்டுடுச்சு. இந்த இழுத்தடிப்பால் பவித்ரா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்கிட்ட சொன்னான், கௌதம், இன்றைக்கி நம்ம அந்த புது வீட்டுக்கு போக வேண்டாம். ஒவ்வொரு வாரம் அங்கே போகிறதும் வேலையை முழுசாக முடியாமல் ஏமாந்து பார்க்குறதும் எனக்கு வெறுப்பாக இருக்குது. அவளை பார்த்தா ரொம்ப களைப்பாக தெரிஞ்சா. அவளோட மென்மையான அழகை அந்த அசதியை அப்படியே உறிஞ்சி எடுத்தது போல முகம் வாடி போயிருந்தது. கிராமத்து அமைதியான காற்று உனக்கு ரொம்ப நல்லது பவி, வா போயிட்டு வரலாம். வீட்டு வேலையை விடு, அங்கே தோட்டம் எப்படி போடலான்னு பிளான் பண்ணலான்னு சமாதானப்படுத்தினேன். அவள் சளிப்போடு சொன்னான், ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் இருக்கிறத விட எனக்கு வேறு எதுவும் இப்போ தேவையில்லைன்னு தோணுது. வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் காலமெல்லாம் அங்கே தானே கிடக்க போகிறோம். அவளோட குரலில் ஒரு கசப்பு தெரிஞ்சுது. முகத்தில் ஒரு வித எரிச்சல் அப்பட்டமாக தெரிஞ்சுது. அது வெறும் வேலை களைப்பால் மட்டும் வந்ததில்லைன்னு எனக்கு புரிஞ்சுது. நான் இயல்பாக கேட்குற மாதிரி, அப்போது அந்த வீட்டை விற்றுடலாமா? போட்ட பணத்தை விட கொஞ்சம் லாபம் வேறு கிடைக்குமே அப்படின்னு. அவள் என்னை உத்து பார்த்துட்டு, உண்மையிலேயே விற்கலான்னு சொல்கிறியா? அவளுடைய குரலில் இருந்த அந்த ஆர்வம் தான் எனக்குள்ளே ஒரு நடுக்கத்தை உண்டு பண்ணுச்சு. நான் உண்மையே தான் அதை சொல்கிறேன்னு அவள் ஏங்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. நிச்சயமாக இல்லை, உனக்கு உடம்பு சரியாகி நல்ல மூடுக்கு வரும்போது நீ அப்படி நினைக்க மாட்ட. வேலையை தள்ளி போட்டே இருக்கிறதுனால வர அலுப்பு தான் இது என்றேன். அவளது உடலில் ஒரு வரட்டு சிரிப்பு மட்டும் வந்துச்சு. ஓ கௌதம், நீ என்ன நினைக்க ஆசைப்படுறியோ அதை மட்டும்தான் நம்புவேன், அப்படி தானே? புரியல பவி. ஆரம்பத்தில் என்னை விட நீ தான் இந்த வீட்டை கட்ட ரொம்ப ஆர்வமாக இருந்த. ஏன்னா நீ ஆர்வமாக இருந்த. அவள் என் பேச்சை இடைமறைத்து வெட்டினாள் போல் சொன்னாள். 4 வருஷம் மிலிட்ரி கேம்பில் பதுங்குகுழியிலையும் கஷ்டப்பட்டு வந்திருக்க. உனக்குன்னு சொந்தமாக அமைதியான சூழலில் ஒரு வீடு வேணும்னு ஆசைப்படுவேன்னு நினச்சி தான் நானும் சம்மதித்தேன்.
அவளோட குரலில் இப்போ வெறுமனே எரிச்சல் மட்டும் இல்லாமல் விஷம் மாதிரி கொட்டுச்சு. அப்போது எனக்குள்ளே இருந்த அந்த நாட்டுப்பற்று முகத்தில் என்னால் இதெல்லாம் தாங்கிக்க முடியும்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது, இந்த ஒதுக்குப்புறமான வாழ்க்கை என்னை சாகடிச்சிடும்னு. சில நொடிகள் என்னால் எதுவுமே பேச முடியல, வாயடைச்சு போயிட்டேன். கடைசியாக ஒரு வழியாக சுதாரிச்சுட்டு, சரி இந்த வீட்டை வைக்கிறதுக்கு என்ன வழின்னு நான் பார்க்குறேன், நாளைக்கே அந்த பில்டர்கிட்ட பேசுகிறேன் என்றேன். டைனிங் டேபிளுக்கு அந்த பக்கம் உட்காந்துருந்த அவளை பார்த்தேன். என் வாழ்க்கையிலேயே முறையாக எனக்கு அவன் மேலே ஒரு கடும் வெறுப்பு வந்துச்சு. ஓங்கி கன்னத்தில் ஒன்று விடலாமான்னு கூட தோணுச்சு. உன் இஷ்டம் அப்படின்னு எதையுமே கவலைப்படாத மாதிரி சாதாரணமாக சொன்னான். அடுத்த சில நிமிஷங்களில் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அந்த வீட்டுக்குள்ளே இருந்த அமைதியை நெஞ்சு அடைச்சது. மனசு முழுக்க ஒரு வெறுமையும் தவிப்பும் நிறைஞ்சிருந்தது. முறையாக நாங்கள் பிரிஞ்சிருந்த அந்த 4 வருஷ வாழ்க்கையை நினச்சி பார்த்தேன். மிலிட்ரியில் இருக்கிற நிறைய பேருக்கு தங்களோட மனைவி பற்றின பயங்கள் வரும். நானும் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இல்லையே. உண்மையிலேயே எனக்கு அவளை பற்றி எதுவுமே தெரியலையோன்னு தோணுச்சு. ஒரு புருஷனுக்கு தன் மனைவி பற்றி தெரிய வேண்டிய எதுவுமே எனக்கு தெரியல. அவளோட இந்த முகத்தை இன்றைக்கி வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. வீட்டை விட்டு வெளியில் வந்தப்போ எங்கே போகிறதுன்னு எந்த திட்டமும் இல்லை. அங்கேருந்து தப்பிச்சா போதும் போல் இருந்தது. தெருவில் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டு வாசலில் குமார் அவனோட வீட்டு தோட்டத்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தான். நான் வரதை பார்த்துட்டு அவன் சிரித்தான். என்ன கௌதம், இவ்வளோ நல்ல நாளில் ஏன் மூஞ்சி இஞ்சி தன மாதிரி வச்சுருக்க? டைப்ரைட்டில் எதுவும் கோளாரா? குமார் முன்னாள் போலீஸில் வேலை பார்த்தவன். இப்போது நிஜ குற்ற பின்னணிகளை வச்சு துப்பறியும் கதைகளை எழுதிட்டுருக்கான். என்ன மாதிரியே அதே வயசு, எதையும் கூலாக எடுத்துக்கிற பேச்சுலர். நான் அவனோட காம்பவுண்டுக்குள்ளே போய் வாசலில் முடியல சோர்ந்து போய் உட்காந்தேன். டைப்ரைட்டர்லாம் நல்லா தான் இருக்குப்பா. வாழ்க்கையில் முதல் தடவையாக என் பொண்டாட்டியோட பயங்கரமாக ஒரு சண்டை போட்டேன். எனக்கு இது ரொம்ப புதுசாக இருக்குது என்றான். அவன் வாட்டர் பைப்பை மூடிவிட்டு, இரு உள்ளே போய் குடிக்க ஏதாவது டீ எடுத்துகிட்டு வரேன் என்றான். என்னை தாண்டி உள்ளே போனவன் சில நொடிகளிலே திரும்பி வந்தான். ஜில் என்ற ஜூஸ் கேன்களே எடுத்துக்கொண்டு வந்து, ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லையே என்று கேட்டான். ஒன்றுமில்லை, பவித்ராவுக்கு அந்த புது வீட்டு மேலே இருக்கிற இஷ்டம் இல்லையாமா. அந்த வீட்டை இந்த அளவுக்கு கட்டி முடிக்கிறதுக்குள்ள நான் பட்டபாடு எனக்கு தான் தெரியும். இப்போ அங்கே போனால் போர் அடிச்சு போயிடும்னு சாவகாசமாக சொல்கிறான். குமார் தலையை ஆட்டினான். பொம்பளைகளே இப்படி தானே, ஒரு வேலையெல்லாம் இவ்வளோ இழுத்தடிக்குன்னு வெறுத்து போய் அப்படி சொல்லியிருப்பா. இல்லை குமார், அவள் ரொம்ப உறுதியாக சொன்னான். ஆரம்பத்துலேருந்தே அது என் ஆசையாக மட்டும்தான் இருந்திருக்கு. அவள் இது வரைக்கும் எதையுமே வெளிக்காட்டல. ஆனால் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து சொன்னால் என்ன அர்த்தம்? குமாரின் கண்கள் யோசனையில் ஆழ்ந்தன. சரி விடு, இப்போது நிலத்தோட விலை ஏறிட்டே போகுது. அந்த இடத்த விற்றா உனக்கு ஒன்றும் நஷ்டம் வந்துடாதே. அப்போ நான் அதை விற்கணும்னு சொல்கிறியா? அவள் சொன்னதுக்கு அடி பண்ணிடுமா என்ன? அவன் தோலை குலுக்கினான். அதை நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? நீயும் மனசுக்குள்ள அதை தானே நினச்சிக்கிட்டு இருக்க. உண்மையை சொல்லணுன்னா ஆமாப்பா, பவித்ராகிட்டே அப்படி தான் சொன்னேன். ஆனால் அதுதான் சரியான முடிவாக இருக்குமான்னு தான் தெரியல. குமார் ஒரு இளநச்சிரிப்போடு சொன்னான். கல்யாணமான பல பேரோட கதை கேட்ட அனுபவத்தில் சொல்கிறேன், இது சம்சாரிக்கு இதுதான் புத்திசாலித்தனமான முடிவு. அவன் என் தோளை மீது கை வைத்தான். இன்னொரு வீடு பார்த்துக்கலாம் கௌதம், இதை விட கம்மியான விலையில் கூட அமையலாம். இப்போதைக்கு வர்ற லாபத்தை எடுத்து பேங்க்கில் போடுறது தான் நல்லது. இருக்கலாம் என்றேன் பெருமூச்சுடன். ஆனால் அது என்னோட பெரிய கனவு. அவள் அப்படி பேசுனது என் மனசை ரொம்ப காயப்படுத்திருச்சு. சரி, கதையெல்லாம் எப்படி போகுது? நல்லா எழுதுறியா என்று பேச்சை மாற்றினான். சுமாராக போகுது. உனக்கு எப்படி? இந்த வாரம் 2 கதையை விற்றுட்டேன். அடுத்த 2 மாதத்துக்கு கவலை இல்லாமல் ஓடும். நான் சொன்னேன், எழுத்தாளனாக இருக்கவன் கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுப்பா என்றேன் சலிப்பாக. தோணுன இடத்துக்கு போகலாம், கஞ்சி குடித்தாலும் பரவாயில்லன்னு முழு நேரமும் எழுத்துலையே இறங்கிடலாம். இது ரொம்ப ஆபத்தான பேச்சு என்று குமார் சிரித்தான். ஏன், பவித்ராவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்ல. தோட்டத்தில் ஏதாவது நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்லாம். 2 பேரும் பேசி சமாதானம் ஆகிடுங்க. வாய்ப்பே இல்லை என்றேன் கராராக. சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிக்காத கௌதம், இதெல்லாம் எழுத்து மனநிலைக்கு நல்லதில்லை. போதும், பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோ. நான் தலையசைத்து மறுத்தேன். அவள் சொன்ன வார்த்தை மட்டும் என்னை காயப்படுத்த குமார். அவள் சொன்ன விதம் தான் என்னால் தாங்க முடியல. ஏதோ அவளை நான் ரொம்ப நாளாக ஏமாற்றிட்டு இருக்கிற ஒரு முட்டாள் மாதிரி முகத்தில் ஒரு அலட்சியத்தோடு பேசினா. இது வெறும் அந்த வீட்டை பற்றின விஷயம் மட்டும் இல்லை, அவளோட ஒட்டுமொத்த பார்வையே மாறிடுச்சு. அவன் குரல் இப்பொழுது சற்று தீவிரமானது. இங்கே பாரு கௌதம், பவித்ரா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். அந்த வீட்டு மேலே அதிக ஆசைங்கிறதுக்காக இது ஒரு பெரிய குடும்ப பிரச்சனையாக மாற்றிக்காத. அவளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான்னு யோசிச்சுப்பார். நீங்கள் 2 பேரும் வாழ்கிற இந்த வாழ்க்கையும் ஒன்றும் அவ்வளோ திருப்திகரமாக இல்லையே. அவளது குரலில் இருந்த அந்த நஞ்சையும் வார்த்தைகளில் வழிந்த கசப்பையும் அவனுக்கு எப்படி புரிய வைப்பது என்று எனக்கு தெரியவில்லை. நான் அவளுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், இப்போ இருக்கிற மனநிலைக்கு கண்டிப்பாக முடியாது என்றேன். அவன் மேலும் என்னை வற்புறுத்த நினைத்தான். ஆனால் என் முகத்தை பார்த்து விட்டு அந்த எண்ணத்தை கைவிட்டான். அதன் பிறகு கொஞ்ச நேரம் பத்திரிகைகளை பற்றியும் அவன் விற்ற கிரைம் கதைகளை பற்றியும் அடுத்த எழுத்தாளர் சங்க கூட்டத்தை பற்றியும் பேசி கொண்டிருந்தோம். அவன் சொன்னான்,
நீ முழு நேரம் எழுத்தாளர் மாறத்துக்கு எல்லா தகுதியும் வந்துருச்சு. ஏன் வேலையை விட்டுட்டு முழுசாக இதில் இறங்கக்கூடாது? பவித்ரா கை நீரை சம்பாதிக்கப்போ நான் மட்டும் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா பொண்டாட்டி காசில் வாழ்கிற சோம்பேறி மாதிரி தோணும் என்றேன். அவளை வேலையை விட சொல்ல வேண்டியது தானே என்றான். அவள் விட மாட்டான். அவளுக்கு ஆடம்பரமான புடவைகளும் துணிமணிகளும் பிடிக்கும். என்னோட ஆரம்பகால எழுத்து வருமானத்தில் அதெல்லாம் அவளுக்கு கிடைக்காதுப்பா. அதுவும் சரிதான் என்று ஒப்புக்கொண்டான். ஆனால் இப்படியே 2 பேரும் மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டே இருந்தால் பைத்தியம் தான் முடிக்கும். அவன் மீண்டும் எழுந்து வீட்டிற்குள் சென்றான். திரும்பி வரும்போது இன்னும் 2 ஜூஸ் கேன்களை எடுத்துக்கொண்டு வந்தான். தெருவில் போகும் வண்டிகளை பார்த்து கொண்டே அமைதியாக குடித்து முடித்தோம். அதன் பின் நான் கிளம்பினேன். நான் வீட்டுக்கு வந்தபொழுது பவித்ரா அங்கு இல்லை. ஒரு துண்டு சீட்டில் எழுதி வைத்திருந்தாள். கௌதம், ராஜசேகர் சார் சில முக்கியமான ஆஃபீஸ் ஃபைலை இன்றைக்கே சரிபார்க்கணும்னு கூப்பிட்ருக்காரு. நான் வீட்டுக்கு வர ராத்திரி ஆகிடும். வழக்கமாக கடைசியில் போடும் கையெழுத்தோ அன்புடன் என்ற வார்த்தையோ அதில் இல்லை. அவளது கோபம் இன்னும் குறையவில்லை என்பதை அதை காட்டியது. என் கோபமும் தணியவில்லை. எனக்குள் ஒரு மெல்லிய சந்தேகம் துளிர்த்தது. உண்மையிலேயே அவளது பாஸ் ராஜசேகருக்கு ஃபோன் செய்து உறுதிப்படுத்தி கொள்ளலாமா என்று கூட யோசித்தேன். இது மிகவும் தற்செயலாக இருந்தது. நான் கோபித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுவேன். உடனே அவளுக்கு பாஸிடமிருந்து ஃபோன் வருகிறது. நான் அவள் பாஸுக்கு ஃபோன் பண்ணவில்லை. ஒரு பாட்டில் சரக்கை திறந்து வைத்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை தினசரி பேப்பரை படிக்க ஆரம்பித்தேன். சாயங்காலம் 4 மணிக்குள் பேப்பரில் முதல் பக்கத்திலிருந்து கடைசி விளம்பரம் வரைக்கும் முழுதாக படித்து முடித்தேன். பாட்டிலும் காலியாகிவிட்டது. அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலையிட அமைதி என் வீட்டை அப்படியே ஆட்கொண்டது. பக்கத்து வீட்டில் ரேடியோ ஓடிக்கொண்டிருந்த கிரிக்கெட் மேட்ச் சத்தமும் மெயின் ரோட்டில் போகிற வண்டிகளோட இறைச்சலும் லேசாக கேட்டது. என் நிலைமையை நினைத்து எனக்கே பாவமாக இருந்தது. மனசு முழுக்க அந்த 4 வருஷ பிரிவு துயரையும் அதில் உருவான கசப்புகளையும் ஒவ்வொன்றாக அசைபோட ஆரம்பித்தேன். அவள் 1 மாதம் எனக்கு கடிதமே எழுதாமல் விட்டது. ஆஃபீஸ், வேலை, பார்ட்டி என்று சொல்லி ஒவ்வொரு இடமாக சுற்றிவிட்டு அதை பற்றி எனக்கு லெட்டர் எழுதியது. நான் ஊருக்கு திரும்பி வந்த முதல் வாரத்தில் அவளுக்கு ஃபோன் போட்டு அப்புறம் வராமல் போன சில ஆண் நண்பர்களோட அழைப்புகள். கடந்த 1 வருடமாக ராத்திரி நேரத்தில் நான் வீட்டுக்கு வரும்போது வீட்டில் வீசின சரக்கு வாடை. இந்த பழைய நினைவுகளும் காலையில் ஏற்பட்ட ஏமாற்றமும் அந்த நாளோட வெறுமையும் சேர்ந்து என்னை ஒரு வெறியேறிய மனநிலைக்கு தள்ளியது. சொல்லப்போனால் குடிப்பதற்கு எனக்கு ஒரு நல்ல சாக்கு கிடைத்தது. 5 மணிக்கு வெளியே சாப்பிட போனவன் வழியிலிருந்து ஒரு பாரில் போய் உட்கார்ந்தேன். 7 மணிக்கு எனக்கு கொஞ்சம் மோசமான ரவுடிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற லோக்கல் டாஸ்மார்க் ஒன்றுக்குள் நுழைந்தேன். யாரிடவாவது சண்டை போட வேண்டும் என்று வெறியோடு சுற்றி பார்த்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே எனக்கு சண்டையும் கிடைத்தது. விவரமெல்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அவனுக்கு இடதுகை பலம் அதிகம். சப்பையான மூக்கு என்று மட்டும் நன்றாக நினைவிருந்தது. அவன் மூக்கிலையும் தாடையிலும் நான் ஓங்கி விட்ட சில குத்துகள் எனக்கு மங்களாக ஞாபகத்தில் இருக்கிறது. கடைசியாக என் முழு பலத்தையும் வைத்து அவன் முகத்தில் ஒரு இட்டி குத்து விட்டேன். ஆனால் அவனுக்கு எதுவுமே ஆகவில்லை. ரப்பர் பந்து மாதிரி தாங்கி கொண்டான். அடுத்த நொடி யாரோ என் காலுக்கடியில் இருந்த தரையை அப்படியே உருவெடித்த மாதிரி இருந்தது. கண்கள் இருட்டிக்கொண்டு கீழே விழுந்தேன். அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு 1 மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 2. எனக்கு சுயநினைவு திரும்பி கண்களை திறந்த பொழுது அதையே சப்பமூக்கு என் கண் முன்னாடி நின்றது. அதற்கு மேலே மங்களான வெளிரிய கண்கள், அதற்கு மேலே வழுக்கை தலையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒட்டி கொண்டிருந்த கொஞ்சம் முடி. இன்னும் வாங்கணுமாடா என்று முணங்கிக் கொண்டே எழுந்திருக்க பார்த்தேன். அவன் என்னை பார்த்து நக்கலாக சிரித்துவிட்டு அவனுடைய ஒரு பெரிய கையால் என் தோளை அமுக்கி பிடித்தான். பொறுமை பாஸ், பொறுமை. இதையே பொழப்பா வச்சு வாழ்கிறவன் நான். என்கிட்ட வம்பு வச்சுக்காத, உன் உடம்பு தான் தாங்காது. அவன் சொன்னது உண்மைதான். எனக்கு மறுபடியும் அடி வாங்குகிற எண்ணமே இல்லை. மெல்ல தலையை அசைத்து சுற்றி முத்தி பார்த்தேன். பாருக்கு பின்னால் இருந்த ஒரு இருட்டான ஸ்டோர் ரூமில் ஒரு பழைய கட்டிலில் படுத்திருந்தேன். அந்த வழுக்கை தலைக்காரன் என் நெத்தியில் ஈரத்துணியை வைத்து ஒத்தனம் கொடுத்து கொண்டிருந்தான். நம்ம எதுக்குடா சண்டை போட்டோம் என்று அவனிடம் கேட்டேன். ஆமாம், ஏதோ பெரிய உலக விஷயம், அரசியல்னு நினைக்கிறேன். நீ தான் செம மட்டையால் இருந்திய என்றான். இப்போவும் அப்படி தான் இருக்க என்றேன். பார் பின்னாடியா இருக்கும்? அவன் ஆமா என்று தலையாட்டினான். எழுந்து நடக்க முடியுமா? முயற்சி பண்ணுறேன் என்றவாறே மெல்ல உட்கார்ந்தேன். மண்டைக்குள்ளே இருந்த மூளைப்பகுதி அப்படியே முன்னெற்றிக்கு வந்து மோதுகிற மாதிரி ஒரு பயங்கர தலைவலி.
எல்லாம் சரியாக உட்கார்ந்துவிடும். கொஞ்ச நேரம் தலை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தேன். அப்புறம் கால்களை கட்டலுக்கு கீழே இறக்கி வைத்தேன். அந்த வழுக்கை தலைக்காரன் சொன்னான், பின்வாசல் வழியாக வெளியே போயிடலாம், இதுவே கொஞ்சம் மட்டமான இடம், அதுவும் இல்லாமல் முன்னாடி வழியாக போனால் நீ குடிச்சதுக்கு பில் கட்ட வேண்டி வரும் என்று விஷமமாக சிரித்தான். நான் என் பேக்கெட்டிலிருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து நோட்டை அவனிடம் கொடுத்தேன். முதல்ல அவனுக்கு காசை கொடுத்துட்டு வா, அப்புறம் பின்வாசல் வழியாக போகலாம். முன்னாடி நிற்கிற பயலுகளுக்கு நான் அடி வாங்கிட்டு போகிறது பார்க்கக்கூடாது. அவனுடைய கண்களில் ஒரு மின்னல் தெரிந்தது. பாஸ், உங்கள்கிட்ட இந்த மாதிரி இன்னும் நிறைய காசு இருக்கா என்று கேட்டான். கொஞ்சம் இருக்குது. அப்போ ராத்திரி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, உனக்கு உடம்பு தேர்னா நம்ம ஒரு ரவுண்டு போகலாமே என்றான். கொஞ்சம் வெளிக்காத்து பட்டால் சரியாயிடும், முதல்ல போய் பணத்தை கொடுத்துட்டு வா என்றேன். அவன் கதவை திறந்துவிட்டு போனான். நான் மெல்ல எழுந்து நின்றேன். கால்களில் நடுக்கமில்லை, தெம்பு இருந்தது. மண்டைக்குள்ளே ஒரு வண்டு குடைகிற மாதிரி சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆனால் கால்கள் உறுதியாக இருந்தது. நான் எந்த அளவுக்கு குளித்திருக்கிறேன் என்று கவனிக்கிறதுக்கு என்னுடைய கால்கள் பலம்தான் எனக்கு அளவுகோல். அவன் மீதி பணத்துடன் திரும்பி வந்தான். சரக்கு பெட்டிகளை தாண்டி ஒரு குறுகலான பின்வாசல் வழியாக பக்கத்து சந்துக்குள் போனோம். அந்த வழுக்கை தலைக்காரன் யார் என்ன என்பது எதுவுமே எனக்கு தெரியாது. என் பணத்தை பறிக்க நினைத்திருந்தால் அந்த இருட்டு சந்து அவனுக்கு ரொம்ப வசதியாக இருந்திருக்கும். ஆனால் அவன் ஒன்றும் பண்ணாமல் முன்னாடி நடந்து போனான். வெளியில் காற்று ஜில்லென்று சுத்தமாக வீசியது. அதை நெஞ்சு முழுக்க இழுத்து சுவாசித்தேன். வயிறு கொஞ்சம் சமநிலைக்கு வந்தாலும் மண்டை முழுக்க இன்னும் போதை மந்தமாகவே இருந்தது. ஆனால் கண் முன்னாடி எல்லாமே தெளிவாக தெரிந்தது. அந்த சந்தும் தெருக்களும் என் நினைவில் அப்படியே நிற்கிறது. ஆனால் என்னால் எதையுமே ஒழுங்காக யோசிக்க முடியவில்லை. அன்று ராத்திரி முழுக்க அப்படியே தான் போயிற்று. நாங்கள் பல இடங்களுக்கு போனோம், நல்ல இடங்களுக்கும் போனோம், மோசமான சந்துகளுக்கும் போனோம். கண் பார்வை தெளிவாக இருந்தது, கால்கள் தள்ளாடாமல் நடந்தது. ஆனால் என் புத்தி மட்டும் எதையும் கிரகிக்கின்ற நிலையில் இல்லாமல் மழுங்கி போயிருந்தது. நாங்கள் எந்த தெருவுக்கு போயிட்டு வந்தோம், ஊரோட எந்த பகுதியில் சுற்றி கொண்டோம் என்று ஒரு மண்ணும் எனக்கு புரியவில்லை. விடியற்காலை நேரத்தில் ஒரு மட்டமான லாட்ஜ் ரூமில் நாங்கள் 2 பேரும் உட்கார்ந்து பாட்டில் இருந்த சரக்கை நேரடியாக ஊற்றி குடித்து கொண்டிருந்தோம். அது அந்த வழக்கை தலைக்காரனுடைய ரூமாகத்தான் இருக்க வேண்டும். நான் சொன்னேன், வேலைக்காவது மச்சி, நான் எவ்வளோ குடித்தாலும் போதை ஏற மாட்டேங்குது, நான் வீட்டுக்கு போகிறதா நல்லது. சரிதான் என்றான் அவன். உனக்கு ஆட்டோ பிடிச்சி விடுவா என்று சொல்லிவிட்டு தன் பேக்கெட்டை தடவி பார்த்துவிட்டு முகம் சுளித்தான். யோ, நம்மகிட்ட காசு எதுவும் மிச்சம் இருக்கா? இங்கே 2 பேர்த்திட்டையும் சேர்ந்து வெறும் 10 ரூபாய் சில்லறை மட்டும்தான் இருந்தது. அதை பற்றி நீ கவலைப்படாத என்றான் வழுக்கை தலைக்காரன். நான் பார்த்துக்கிறேன். அடுத்த 3வது நிமிடம் குறைந்தது ஒரு 20-25 வருஷம் பழசான டமார வண்டி மாதிரி இருந்த ஒரு பழைய அம்பாசிடர் காரில் நான் போய் கொண்டிருந்தேன். அது அவனுடைய நண்பனுடைய காராம். அந்த நண்பன் நல்ல தூக்கத்தில் இருந்தானாம். வழுக்கை தலைக்காரன் என்னிடம் விளக்கம் கொடுத்து கொண்டே ஓட்டினான். வழியில் ஒரு தோல் பதனிடும் தொழிற்சாலையும் ஒரு அட்டைப்பெட்டி கம்பெனியும் தாண்டி போனது எனக்கு மங்கலாக நினைவிருக்கிறது. பொழுது நன்றாக விடிந்துவிட்டது. ஆனால் ரோட்டில் வண்டி நடமாட்டம் அதிகமாக இல்லை. இந்த பழைய டப்பா வண்டியில் வேகமாகவே வந்துவிட்டோம். கடைசியாக எனது அப்பார்ட்மெண்ட் வாசலில் வண்டி நின்றது. வழுக்கை தலைக்காரன் இறங்கி எனக்கு கதவை திறந்து விட்டான். வந்துட்டோம் பாஸ், இதுதான் உங்கள் வீடு? ஆமாம் என்று சொல்லி என் கைகளை நீட்டி அவனுக்கு கைகுலுக்கினேன். நல்லா பொழுதுபோக்கு, மறுபடியும் பார்க்கலாம் மச்சி. கண்டிப்பாக எங்கேயாவது பார்க்கலாம் பாஸ், அடுத்த வாட்டி யார்கிட்டையும் வம்பு பண்ணி முகத்தில் அடி வாங்காத என்று அவன் சிரித்தான். கையசைத்து விடை பெற்றான். அந்த பழைய கார் டப் டப்பென சத்தம் போட்டுக்கொண்டே தெருவில் மறைந்து போனது. முதல் மாடிக்கு போகணும், லிஃப்ட் இருக்கிறது. ஆனால் இந்த போதை மண்டையில் அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுவது ரொம்ப கஷ்டமாக தெரிந்தது. மெல்ல மாடிப்படிகளில் ஏறி வராண்டா வழியாக என் வீட்டு வாசலுக்கு போனேன். வீட்டுக்குள்ளே ஏதோ காலடி சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. பவித்ரா உள்ளே எனக்காக காத்து கொண்டு இருக்கிறாளோ என்று ஒரு பயமும் சந்தேகமும் வந்தது. கதவை லேசாக திறந்து சும்மா ஒரு விளையாட்டுக்காக என் தொப்பியை உள்ளே வீசி போட்டேன். உள்ளே இருந்து எந்த பதிலும் வரவில்லை. கதவை முழுதாக திறந்துவிட்டு உள்ளே காலடி வைத்து வைத்தேன். என் தொப்பி ஹால்மேட் நடுவில் கிடந்தது. அதற்கு கொஞ்சம் தள்ளி வலது பக்கத்தில் பவித்ரா மல்லாந்து படுத்து கிடந்தாள். அவளது முகமெல்லாம் இரத்த வெள்ளம். நெற்றியின் மேல் பகுதி பயங்கரமாக நசுக்கப்பட்டு ரத்தம் உறைந்து போயிருந்தது. அன்றைக்கு ராத்திரியில் 2வது முறையாக நான் அப்படியே சுருண்டு விழுந்து சுயநினைவை இழந்தேன். மறுபடியும் கண்பிடித்து பார்த்தபொழுது இன்னொரு முகம் என்னை உற்று பார்த்து கொண்டு இருந்தது. ஆனால் அது வழுக்கை தலைக்காரனோட முகம் இல்லை. கூர்மையான கருப்பு கண்களோடு ஒல்லியான ஒரு சின்ன முகம். அந்த முகத்துக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. அவனுக்கு நினைவு திரும்பிச்ச டாக்டர்? அந்த ஒல்லியான முகத்துக்கு சொந்தக்காரர் என் பக்கத்திலிருந்து விலகி திரும்பி பார்த்து சொன்னார், ஆமாம், இவன் மேலே சாராய நெடி தாங்க முடியல. குடிவரையில் வீட்டில் வந்து ஏதோ ஆத்திரத்தில். அந்த இன்னொரு குரல் இடைமறைத்தது. டாக்டர், அது என் டிபார்ட்மெண்ட் வேலை, நீங்களும் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வர வேண்டாம்.
அப்போ இந்த ஊரில் துப்பு துலக்க முடியாத எத்தனையோ கேஸில் இதுவும் ஒரு ஃபைலாக போகுது என்று சொல்லிக்கொண்டே டாக்டர் நகர்ந்தார். அப்பொழுது தான் கவனித்தேன், நான் மயங்கி கிடந்த அதே நேரத்துக்குள் பவித்ராவின் உடம்பை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருந்தார்கள். டாக்டருக்கு பதிலாக என் முன்னாடி வந்து நின்ற முகம் ரொம்ப பெரிதாகவும் முரடாகவும் இருந்தது. பார்த்தாலே தெரிந்தது அது ஒரு கிரிமினல் கேஸ்களை விசாரிக்கும் துப்பறியும் போலீஸ் அதிகாரியோட முகம் என்று. நான் இன்ஸ்பெக்டர் மாணிக்கம், கொலை வழக்கு பிரிவிலிருந்து வந்திருக்கேன் என்றான். உன்னால் எந்திரிச்சு உட்கார முடியுமா? நான் சோஃபாவில் கிடந்தேன். மெல்ல எழுந்து உட்கார்ந்தேன். வயிறு அப்படியே குமட்டி கொண்டு வந்தது. உன் பேர் என்ன? கௌதம் என்றேன் தழுதழுத்த குரலில். இது என் வீடு தான். தரையில் இருந்தது என் மனைவி. அவளை எதை வச்சு அடிச்சு கொன்ன? மூளைக்குள் ரத்தம் பாய்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி. நான் அவனை வெறித்து பார்த்தேன். அவனும் என்னை உற்று பார்த்தான். அவன் முகத்தில் எந்த பரிதாபமும் இல்லை, ஆத்திரமும் இல்லை. நீ எதுவும் பேச போகிறதில்லையா? நான் வீட்டுக்கு வந்தபோதே அவள் இந்த நிலைமையில தான் கிடந்தா என்றேன். ராத்திரி முழுக்க குடிச்சிட்டு இருந்தேன். அவளை பார்த்து நான் அதிர்ச்சியில் மயங்கி விழுந்துட்டேன். டாக்டரின் பார்வை என் முகம் முழுக்க படர்ந்தது. பிறகு பவித்ரா எழுந்து கிடந்த அந்த இடத்தை நோக்கி, நீ தொப்பி போட்டிருந்தியா? நான் தலையசைத்தேன். அவள் உள்ளே முழிச்சிட்ருக்காளான்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதான் சும்மா விளையாட்டாக தொப்பியை முதல்ல உள்ளே தூக்கி போட்டேன்னா. நான் ரொம்ப போதையில் இருந்தேன். உன் பொண்டாட்டி எதுக்காக முழிச்சு காத்திருக்கணும்னு நினச்சியா? ஆமாம். எனக்குள்ள அடுத்த குமட்டல் வந்தது. இந்த முறை என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. டக்கென்று எழுந்து பாத்ரூம் நோக்கி ஓடினேன். வாந்தி எடுத்துவிட்டு திரும்ப ஹாலுக்குள் வந்தபொழுது இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் இன்னும் அதே சோஃபாவில் தான் உட்கார்ந்திருந்தார். அந்த ஒல்லியான டாக்டர் அவன் முன்னாடி நின்று ஏதோ தீவிரமாக பேசி கொண்டிருந்தார். டாக்டர் சொல்வது என் காதில் விழுந்தது. சுமார் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு துல்லியமாக சொல்ல முடியாது. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் முழு விவரம் தெரியும். இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் தன் கைகடிகாரத்தை பார்த்தார். இப்போ மணி 5 தாண்டிடுச்சு. சரியாக தகவல் கிடைக்கிற வரைக்கும் நள்ளிரவு 1 மணி வாக்கில் நடந்ததாக வச்சுக்கலாம். டாக்டர் அங்கேருந்து கிளம்பினார். மாணிக்கம் சோஃபாவுக்கு பக்கத்தில் இருந்து அந்த காலி இடத்தை காட்டி என்னை உட்கார சொன்னான். நான் சென்று அமர்ந்தேன். நீ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்த? தெரியல, வெளிச்சம் பரவ ஆரம்பிச்சிருந்தது. இன்றைக்கி விடிய காலையில் சொல்கிறியா? ஆமாம், பொழுது விடிஞ்சு 1 மணி நேரம் தான் ஆயிருக்கும். நான் மயங்கி கிடந்ததும் ரொம்ப நேரம் இருக்காது என்று சொல்லிவிட்டு நீண்ட பெருமூச்சை விட்டேன். சார், நீங்கள் என்னென்னு விசாரிக்கணும் எனக்கு புரியுது. ஆனால் இது அப்புறமா வச்சுக்க முடியாதா? நேற்று ராத்திரி எனக்கு ரொம்ப மோசமான அனுபவமாக போச்சு. அவன் தன் கைகளை குனிந்து பார்த்தபடியே சொன்னான். இங்கே பாரு கௌதம், இந்த மாதிரி கேஸில் சொந்த உணர்வுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்க முடியாது. உனக்கு தேவையில்லாமல் அதிக நேரம் நான் சிரமம் தரமாட்டேன். விசாரணை தொடர்ந்தது. என்னால் முடிந்த அளவுக்கு பதில்களை சொன்னேன். தரையில் பவித்ராவை பார்த்த முதல் அரிச்சியும் நான் அளவுக்கு மீறி கொடுத்திருந்த மதுவின் போதையும் ஆரம்பத்தில் என் மன உணர்வுகளை மறத்து போக செய்திருந்தன. ஆனால் நேரம் செல்ல செல்ல அவள் இறந்துவிட்டாள் என்கிற கொடூர உண்மை எனக்குள் மெல்ல மெல்ல உரைக்க ஆரம்பித்தது. மாணிக்கத்தின் கிடுக்குப்பிடி கேள்விகள் முடிவதற்குள் நான் நரம்புகள் தளர்ந்து உடல் நடுங்கி ஒரு வழி ஆகிவிட்டேன். அவர் என்னை விடாமல் துருவி துருவி கேள்வி கேட்டதில் தப்பில்லை. நான் குடிக்கப் போன ஒரு ஃபாரின் பெயரையோ நடந்த தெருவின் பெயரையோ எனக்கு நினைவில் இல்லை. என்னோடு விடிய விடிய சுற்றிய அந்த ஆளை பற்றி எனக்கு தெரிந்த ஒரே அடையாளம் நான் அவனுக்கு வைத்திருந்த வழுக்கை தலைக்காரன் என்ற பெயர் மட்டும்தான். இன்ஸ்பெக்டர் என்னை உடனே கைது செய்து ஜீப்பில் ஏற்றுவான் என்று தான் நினைத்தேன். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. கிளம்பும் பொழுது சொன்னான், கொஞ்ச நேரம் தூங்கு, கமிஷன் ஆஃபீஸ் வர வேண்டியதாக இருந்தால் நான் ஃபோன் பண்ணுறேன். உனக்கு தெரிஞ்ச வக்கீல் யாராவது இருந்தால் இப்போவே போய் பேசி வச்சுக்கிறது உனக்கு நல்லது. நான் உடைகளை கூட மாற்றவில்லை. மெல்ல படுக்கை அறைக்குள் சென்று படபடக்கும் நரம்புகளின் நடுக்கத்தோடு படுக்கையில் அப்படியே விழுந்தேன். என் மனைவி இழந்து விட்டோமோ என்ற சோகம் இன்னும் எனக்குள் துளியும் எழவில்லை. ஒருவேளை அது அந்த மதுவின் தாக்கமாக இருக்கலாம் என்று எனக்கு நானே சமாதானம் செய்து சொல்லிக்கொண்டேன். ஒரு ஆணுக்கு தன் மனைவி இறந்தால் மனசு வலிக்கத்தானே வேண்டும். தூக்கம் வராது என்று தான் நினைத்தேன். ஆனால் அப்படியே தூங்கிவிட்டேன். கனவுகள் நிறைந்த தூக்கம். ஒரு கனவில் நான் மேடையில் நின்று கூட்டத்தின் முன்னால், எழுத்தலாம் இருக்கிறவன் கல்யாணமே பண்ணிக்கூடாது என்று பேசி கொண்டிருந்தேன். காலை 11 மணிக்கு எழுந்தேன். குளித்துவிட்டு ஷேவ் செய்துவிட்டு ஒரு கப் காஃபி போட்டு குடித்தேன். வீடு அமைதியாக இருந்தது. தாங்க முடியாத அளவுக்கு பயங்கரமான அமைதி. ஜன்னல் வழியே எட்டி பார்த்தேன். தெருவுக்கு எதிர்ப்பக்கத்தில் போலீஸ் ஜீப் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதனால் தான் மாணிக்கம் நேற்று என்னை கைது செய்யாமல் விட்டிருக்கிறான். வீட்டை சுற்றிலும் காவல் போட்டு ஜெயிலை விட பத்திரமாக என்னை இங்கேயே அடைத்து வைத்திருக்கிறான். ராஜசேகர். மாணிக்கம் இந்நேரம் ராஜசேகரிடம் போய் பேசியிருப்பானா? பவித்ரா எத்தனை மணிக்கு அவன் வீட்டை விட்டு அல்லது ஆஃபீஸை விட்டு கிளம்பினாள் என்று விசாரித்திருப்பானா? அந்த ஃபைல்கள் அவளது வீட்டிலா அல்லது அலுவலகத்திலோ சரிபார்த்தார்களா? அவள் உண்மையாகவே அவனை பார்க்கத்தான் போனாளா? எதையுமே பார்க்காமல் வெறித்தபடி, ஆனால் எல்லாவற்றையுமே யோசித்தபடி 1 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தேன். மீண்டும் நடுக்கம் எடுக்க ஆரம்பித்தது. கடவுளே, இந்த வீடு ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்குது? மதிய நேரத்து சத்தங்களும் மெயின் ரோட்டில் வாகனங்களின் இறைச்சலும் அதிகமாகவே கேட்டன. 12:30 மணிக்கு குமாருக்கு ஃபோன் போட்டேன்.
என்ன நடந்ததுன்னு கேள்விப்பட்டியா என்று கேட்டேன். கேள்விப்பட்ட கௌதம். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் என்கிட்ட வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு போனார். நான் சொன்னது உண்மையானு கிராஸ் செக் பண்ணுறான். ஆமாம், அவன் ரொம்ப தீவிரமான ஆளு கௌதம். அவன் தூங்குவானோன்னே தெரியாது. அவன் என் மேலே சந்தேகப்படுறான் இல்லையா? உங்கள்கிட்ட தான் சொன்னானா? அவன் யாருக்கிட்டையும் எதையும் வெளியில் சொல்ல மாட்டான். அவன் யாரை சந்தேகப்படுறான்னு எனக்கு தெரியல கௌதம். ஆனால் எந்த ஒரு கோணத்தையும் அவன் சும்மா விட மாட்டான். சிறிது மௌனத்துக்கு பிறகு, நான் உன்னை அப்புறமா வந்து பார்க்குறேன், நேரம் வரும்போது சொல்கிறேன் என்று ஃபோனை வைத்து விட்டான். அதன் பின் ஏதாவது சாப்பிடலாமா என்று பார்த்தேன். ஆனால் தொண்டைக்குள் ஒரு வாய் கூட இறங்கவில்லை. எனக்குள் துக்கமே பிறக்கவில்லை. அதனால் என் மனைவி இறந்தும் கூட எனக்கு அழுகையே வரவில்லை என்ற அவமானம்தான் என்னை மிகவும் வாட்டியது. அதிர்ச்சியில் அப்படி இருக்கிறேன் என்று மனதை தேற்றிக்கொள்ள முயன்றேன். ஆனால் அது வெறும் சுய ஏமாற்று வேலைதான் என்று எனக்கு தோன்றியது. நானும் பவித்ராவும் அந்த நீண்ட இரவுகளினால் மிகவும் அந்நியப்பட்டு போயிருந்தோம். எங்களுக்குள் இருந்த ஒரே பொதுவான பிணைப்பு அந்த புது வீடு மட்டுமே. நேற்று காலையில் அவள் காட்டிய ஏளனத்திலும் கசப்பிலும் அந்த ஒரே ஒரு பிணைப்பையும் அறுத்தெறிந்து விட்டாள். மதியம் 2 மணிக்கு மாணிக்கம் மீண்டும் வந்து சேர்ந்தார். அவர் முகம் தூக்கமின்மையாலும் களைப்பாலும் சாம்பல் பூத்தது போல வாடி போயிருந்தது. குரலில் அப்பட்டமான சோர்வு தெரிந்தது. ஃபியூனரலுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா? இல்லை, நான் இன்னும் அந்த அளவுக்கு. அவன் எனக்கு ஆறுதலாகவோ அல்லது புரிந்து கொண்டதாகவோ எந்த ஒரு செய்கையும் காட்டவில்லை. அமைதியாக என்னை உற்று பார்த்து கொண்டே நின்றான். அந்த அதிர்ச்சி இன்னும் குறையல என்றேன். அப்புறம் அந்த சரக்கு பாட்டில் போதே இன்னும் குறையல போல. நான் எதுவும் பதிலே சொல்லாமல் மௌனமாக இருந்தேன். அவன் பேச்சை தொடர்ந்தான். நான் ராஜசேகர்கிட்ட பேசிட்டேன். உன் மனைவி அவரோட வீட்டை விட்டு கிளம்புற நேரம் சாயங்காலம் 5:30 மணிக்கு. அவரோட டிரைவர் தான் அவளை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கார். மாணிக்கம் எழுந்து போய் ஜன்னல் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்தேன். இப்போவாது உனக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் தெளிவாக வேலை செய்தா? அவன் தெருவை வெறுத்தபடியே கேட்டான். இல்லையே. அவன் சற்றென்று திரும்பி என் முகத்தை பார்த்தான். வழக்க தலைக்காரன், முன்னாள் பாக்ஸர், அவனோட நண்பனோட பழைய அம்பாசிடர் இருக்கார். அங்கேருந்து வர்ற வழியில் ஒரு தோல் பதனிடும் ஃபேக்ட்ரியும் அட்டைப்பெட்டி கம்பெனி இருக்குது. இது மட்டும்தான் உன் பக்கத்து நியாயத்துக்கு நீ சொல்கிற ஒரே சாட்சி. சென்னை ரொம்ப பெரிய நகரம் கௌதம். மண்டையை கசக்கி யோசிச்சு ஏதாவது விவரம் கிடைக்குதான்னு பாரு. என் பக்கத்து நியாயமா என்றேன். நான் நிரபராதி நிரூபிக்க எனக்கு அழிவி சாட்சி வேணுமா? அவர் ஆமா என்று தலையசைத்தார். எந்த நேரத்துக்கு சார்? நேற்று ராத்திரி 11லிருந்து 11:30 மணிக்குள்ளே. நான் குடிச்சிட்டு இருந்தேன். அதை மட்டும் என்னால் அடித்து சொல்ல முடியும். அந்த பாக்ஸரோடு தான் இருந்தேன். ஆனால் எந்த இடம்னு துல்லியமாக என்னால் சொல்ல முடியல. அவன் கொஞ்ச நேரம் எதுவும் பேசவில்லை. பிறகு நிதானமாக கேட்டார். உன் பொண்டாட்டி செத்துட்டாங்கிற சோகம் முகத்தில் இருக்க வேண்டிய அளவுக்கு கொஞ்சம் கூட இல்லையே கௌதம்? நீங்களும் உங்கள் மனைவியும் நல்லா தானே குடும்பம் நடத்திட்டு இருந்தீங்க? நான் தயங்கி விட்டு சொன்னேன். நேற்று காலையில் வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போச்சு. நாங்கள் சண்டையெல்லாம் போட்டுக்கல. ஆனால் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது மனசு சரியில்லாமல் தான் போனேன். எதை பற்றி வாக்குவாதம் வந்துச்சு? அது சண்டையே இல்லை சார் என்றேன். தாம்பரம் பக்கத்தில் நாங்கள் கட்டிகிட்டு இருந்த அந்த வீடு பற்றி அவளோட மனநிலை திடீர்னு மாறினது தான் காரணம். அவளும் ஆசையாக இருக்கான்னு தான் நினச்சேன். ஆனால் நேற்று காலையில் அந்த மாதிரி ஒதுக்குப்புறமான இடத்துல வாழ்ந்தால் எனக்கு போரடிச்சு போய்டுன்னு சொல்லிட்டாள். ஊருக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை அவளுக்கு போரடிக்கல போல. அவரது குரலில் இருந்த துணியை கவனித்த நான் சட்டென்று நிமிர்ந்தேன். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? புரியல சார். அவளுக்கு இந்த ஊரில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா? அப்படி நிறைய பேரெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை என்று நிறுத்திவிட்டு, உங்கள் மனசில் என்னதான் சார் இருக்குது என்று கேட்டேன். ஒரு கொலை விளக்கு. அவள் கண்கள் என்னை நேராக பார்த்தன. அவள் வாழ்க்கையில் பெரும்பகுதி இங்கே தான் கழிச்சிருக்காளா? கடைசி 12 வருஷமாக. அப்போ அவளுக்கு பழைய காதல் யாராவது ஒரு 2 பேர் நிச்சயமாக இங்கே இருக்க வாய்ப்பு இருக்கே. நான் பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தேன். என்னை தப்பாக எடுத்துக்காத என்றவன், ஆனால் இது கொள்ளைக்காக நடந்த கொலையே இல்லை. அவள் விரலில் ஒரு கேரட் வைர மோதிரம் அப்படியே கிடக்குது. நகைகள் எதுவுமே போகலை. வேறு எந்த திருட்டு நோக்கமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இது கள்ளக்காதல் விவகாரமாக இல்லைன்னா சுற்றி வளைச்சி நம்ம ஆரம்பத்துக்கே தான் வந்து நிற்கிறோம். அதாவது எங்கிட்ட. ஆமாம், உங்கள்கிட்ட தான். அப்போ என்னை கைது பண்ணிட்டு போங்க சார் என்றேன் வெறுப்புடன். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்கள்கிட்ட சொல்ல என்கிட்ட ஒன்றுமே இல்லை. மாணிக்கம் சில நொடிகள் என்னை உற்று பார்த்தான். இல்லை, உன்னால் முடியும் என்றான். நீ எனக்கு உதவ முடியும் கௌதம். நீ உண்மையிலேயே எந்த தப்பும் செய்யாதவனாக இருந்தால் இதுக்கு காரணமான உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க நீ தான் எனக்கு உதவணும். நான் எப்படி உதவ முடியும்? உன்னோட மனைவியோட பின்னணி பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லணும். நீ மிலிட்ரியிலேருந்து அந்த 4 வருஷத்தில் அவள் யார் கூடலாம் பழக்கத்தில் இருந்தான்னு சொல்லணும். எனக்கு சில பெயர்கள் வேணும். என்கிட்ட எந்த பேரும் இல்லை சார் என்றேன். எப்போவாது அவள் எழுதுகிற லெட்டர்ஸில் ஒரு சில பேரை குறிப்பிடுவா. ஆனால் அதுவும் ரொம்ப அரிது தான். நான் அந்த கடிதங்கள் எல்லாத்தையும் பத்திரப்படுத்தியே வைக்கல. மீண்டும் அவர் என்னை ஆழ்ந்து பார்த்தார். இந்த முறை லேசாக தலையசைத்தார்.
உன்னை ஏன் நம்பணும்னு இந்த உலகத்தில் எனக்கு எந்த காரணமும் இல்லை. ஆனாலும் உன்னை நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட அவன் எழுந்து நின்றான். சரி, எதையெல்லாம் ஞாபகப்படுத்த முடியுமோ யோசிச்சு வையே. தேவையில்லாமல் இந்த முட்டாள்தனமான காரியத்தில் இறங்காத. நான் மறுபடியும் வரேன். அவரை வழி அனுப்பி வாசற்படி வரையே சென்றேன். போகும்பொழுது அவன் சொன்னான், அப்புறம் அவளோட ஃபியூனரலுக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணுறது நல்லது. அவன் சென்று விட்டான். நான் ஹாலில் இருந்த லேண்ட்லைன் ஃபோனுக்கு போனேன். டைரக்டரியை புரட்டி ஒரு இறுதிச் சடங்கு சர்வீஸ் ஆட்களுக்கு ஃபோன் செய்து விவரங்களை சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தேன். அவளுக்கு பெற்றோர் என்று யாரும் இல்லை, எனக்கும் யாரும் இல்லை. அவளுடைய நண்பர்கள் என் நண்பர்கள் இல்லை. என் நண்பர்களுக்கு அவளை பற்றி தெரியாது. ஏதோ ஒரு ஃபார்மல் டின்னர் பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்கிற ஒருத்தனைப் போல உணர்ச்சியற்ற எல்லாவற்றையும் திட்டமிட்டு முடித்தேன். இப்படி மறத்து போயிருப்பது தப்பு என்று எனக்குள்ள ஒரு அவமானம் உறுத்தியது. ஆனாலும் துக்கம் மட்டும் வரவில்லை. போக போக துக்கம் வரும் என்று நினைத்தேன். என்ன நடந்தது என்று இன்னும் எனக்கு முழுதாக புரியவில்லை. சில நாட்கள் போகட்டும், அவளை நினைத்து என் மனம் நிச்சயமாக எங்கும் என்று எனக்குள் நானே சொல்லிக்கொண்டேன். அத்தியாயம் 3. மணி இப்பொழுது மதியம் 3. பிரஸ்ஸுக்கு ஃபோன் செய்து சில நாட்கள் வேலைக்கு வர முடியாது என்று சொல்வதற்காக டயல் செய்தேன். அதை சொல்வதற்காகத்தான் ஃபோன் செய்தேன். ஆனால் லைனில் என் முதலாளி சேகரின் குரலை நான் கேட்டதும் நான் சொன்னது, சேகர் சார், இனிமேல் நான் வேலைக்கு வரமாட்டேன், வேலையை ரிசைன் பண்ணுறேன். மறுமுனையில் சில நொடிகள் அமைதி. பிறகு அவர் சொன்னார், நான் பேப்பரில் படித்தேன் கௌதம், இந்த நிலமையில் உனக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. நம்ம பசங்க யாராவது வந்து உதவி செய்யணுன்னா தயங்காமல் கேளு கௌதம். ரொம்ப நன்றி சேகர் சார் என்றேன். இப்போதைக்கு யாரும் எதுவும் செய்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஃபோனை வைத்துவிட்டு ஜன்னல் வழியாக வெளியே வெறித்து பார்த்தேன். உண்மையில் இன்று காலை ரியல் எஸ்டேட் புரோக்கருக்கு ஃபோன் செய்து அந்த வீட்டை விற்றுவிடலாம் என்று தான் திட்டமிட்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது அந்த வீட்டை விற்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்று இரவு நான் வேலைக்கு போவதில்லை. ஒரு எழுத்தாளன் என்பவன் சிங்களாகத்தான் இருக்க வேண்டும். மனதுக்குள் எழும் இந்த கேவலமான எண்ணங்களை நினைத்து எனக்கே அருவருப்பாக இருந்தது. போருக்கு முந்தைய நாள் அந்த பழைய நாட்களை நோக்கி என் மனதை வலுக்கட்டாயமாக திருப்பினேன். அவளோடு சுற்றி அந்த ஒரு வருடம், போருக்கு போவதற்கு முன் நாங்கள் ஒன்றாக வாழ்ந்த அந்த ஒரு வருட திருமண வாழ்க்கை, சினிமா, டான்ஸ், கச்சேரிகள் என்று சுற்றிய நாட்கள், நாங்கள் தனிமையால் பிரிக்கப்படுவதற்கு முன்பு ஒன்றாக கழித்த அந்த இனிய இரவுகள். பவித்ரா பேரழகி, மென்மையானவள், நினைத்ததை உடனே சாதிக்க துடிக்கும் பிடிவாதக்காரி, ஆடம்பர பிரியை, அளவு கடந்த லட்சியம் கொண்டவள், அதையெல்லாம் தாண்டி ஒரு பாசமான மனைவி. அதே பவித்ரா இப்பொழுது உயிரற்று குளிர்ந்து போய் கிடக்கிறாள். அந்த வீட்டின் அமைதி ஒரு அணையில் தேங்கும் வெள்ளம் போல மெல்ல மெல்ல உயர்ந்தது. உடைத்து கொண்டு வெளியேற தயாராக இருந்தது. என் கைகளில் மீண்டும் அந்த நடுக்கம் தொற்றிக்கொண்டது. ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தேன். வெளியே அனல் காற்று வீசியது. புழுக்கமான காற்றில்லாத ஒரு கோடை நாள். அந்த தாம்பரம் தோப்பு வீட்டு பக்கம் போனால் இந்த வெயிலிலும் குளுமையிலும் அமைதியாக இருக்கும். வாசலில் இருக்கும் வேப்பமரம் வீட்டு வாசலையும் முன்கூடத்தையும் நல்ல நிலையில் ஆழ்த்தி இருக்கும். அங்கு அமைதிதான் இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் இருக்கும் நரக அமைதி இல்லை, வேறு விதமான நிம்மதியான அமைதி. அங்கு இன்னும் சுவர்களுக்கு பூச்சி வேலை பாக்கி இருந்தது. பெயிண்டிங் செய்ய வேண்டும். சில பிளம்பிங் வேலைகள் முடியாமல் கிடக்கின்றன. பவித்ராவின் காரியங்கள் முடிந்ததும் அங்கே போய் ஏதாவது ஒரு அறையில் தங்கிவிடலாம். ஆனால் என்னால் அப்படி செய்ய முடியாது என்று எனக்கே நன்றாக தெரிந்தது. பவித்ராவை கொன்ற அந்த பாதகன் யார் என்று கண்டுபிடிக்கும் வரை, அல்லது அவனை கண்டுபிடிக்கவே முடியாது என்கிற நிலை வரும் வரை நான் இந்த ஊரை விட்டு எங்கும் போகப் போவதில்லை. இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் என்னிடமிருந்து என்ன எதிர்பார்த்தானோ அதைத்தான் நான் செய்யப் போகிறேன். மாலை 4:30 மணி அளவில் குமார் என் வீட்டிற்கு வந்தான். அவன் முகம் பாரமாக இருந்தது. அவன் நடவடிக்கையில் ஏதோ ஒரு சங்கடமான தயக்கமும் பதற்றமும் தெரிந்தது. கௌதம், உனக்கு நான் ஏதாவது உதவி பண்ணணுமா என்று கேட்டான். நான் சற்று யோசித்துவிட்டு சொன்னேன், பண்ணலாம் குமார். உனக்கு பவித்ராவோட நண்பர்கள் பற்றி என்ன தெரியும் சொல்லு. நான் மிலிட்ரியில் இருந்த அந்த 4 வருஷம் நீ தானே இங்கே பக்கத்தில் இருந்த. அவளை அப்போ எங்கேயாவது பார்த்துருப்பியே. அவனது முகத்தில் சங்கடம் மேலும் கூடியது. நான் இதெல்லாம் அடுத்தவங்க சொந்த விஷயம், நம்ம தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கௌதம். அவன் என்னை நேருக்கு நேராக பார்த்தான். அவன் பார்வையில் இருந்த அர்த்தத்தை புரிந்து கொள்வதொன்றும் கடினமாக இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் தாங்கிப்பேன், நீ சொல்லு. அவன் கண்கள் என்னை இன்னும் ஊறிவிடன. துரைன்னு ஒருத்தன், துரைராஜ் என்றான் மெல்லிய குரலில். அவங்க 2 பேத்துக்கும் நடுவில் ஏதாவது தப்பான உறவு இருந்தது நான் சொல்ல வரல. ஆனால் பவித்ரா அவனோட ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருப்பா. ஒருவேளை அவனோட பிஸ்னஸில் பவித்ராவும் பார்ட்னராக இருந்திருக்கலாம். அந்த ரேஷன் பற்றாக்குறை, போர்க்கால நெருக்கடி சமயத்தில் துரை பயங்கரமாக கல்லை கட்டினான். பிளாக் மார்க்கெட்டு, கள்ளக்கடத்தல், தார்பாய், டயர் பிஸ்னஸ்னு குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறல கில்லாடி அவன். பவித்ரா அவனோட சேர்ந்து இதெல்லாம் பண்ணாளா? அவன் ஆமா என்று தலையசைத்தான். அப்போ அவள் நல்லாவே காசு பார்த்துருக்கணும். ஆனால் நிறைய செலவும் பண்ணினான். புடவைகள், நகைகள்னு ஏகப்பட்டது வாங்கினான். குமார் மீண்டும் தலையசைத்தான். நான் இதை பற்றி இன்ஸ்பெக்டர் மாணிக்கிட்டையும் சொல்லிட்டேன். பரவாயில்ல, நீ சொன்னது நல்லது தான் என்றேன்.
பவித்ரா அந்த துறையை பற்றி என்கிட்ட 1-2 தடவை பேசுனது எனக்கு மங்கலாக ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் அவன் ராஜசேகர் ஃப்ரெண்டுன்னு தான் அவன் சொன்னதான் ஞாபகம். ஆமாம், அவனுக்கு தெரிஞ்சவன் தான் என்றான் குமார். ஆனால் ராஜசேகர் இந்த மாதிரி குறுக்கு வழியில் வேலைகள்லாம் இறங்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் இந்த ஊரில் ரொம்ப பெரிய மரியாதையான ஆளு கௌதம். அது உண்மைதான். ஊர்லேயே பெரிய தொழிலதிபர், நிறைய அறக்கட்டளைகள் நடத்துகிற கொடை வள்ளல், பொதுநலவாதி. ஆனாலும் குறுக்கு வழியில் சீக்கிரமாக வர பணத்தை அவரை வெறுத்து ஒதுக்கிடுவார்னு சொல்ல முடியாது. நான் இந்த 2 பேரையும் போய் நேரில் விசாரிக்கிறேன் என்றேன் உறுதியாக. அந்த 4 வருஷத்தில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுறேன் என்றான் குமார். தேவைப்பட்டா நானும் கூட வர்றேன் கௌதம். குறிப்பாக அந்த துறையை நேரில் பார்க்க போனால் அவன் ரொம்ப முரடம், அடையாளங்கள் வேறு வச்சுருப்பான். நேரம் வரும்போது சொல்கிறேன். முதல்ல நான் ராஜசேகரை போய் பார்க்கணும். சரி என்று எழுந்து நின்று என்னை ஒரு வித தயக்கத்துடன் பார்த்தான். இதை நானே உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதாக போச்சுன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரலைன்னா என் வாழ்க்கையில் இதை பற்றி நான் வாயே திறந்திருக்க மாட்டேன் என்று பெருமூச்சு விட்டான். மணி இப்போது 5 நெருங்கி கொண்டிருந்தது. நான் ராஜசேகரின் நிறுவனமான அல்குனா ஆஃபீஸுக்கு ஃபோன் செய்தேன். ராஜசேகர் ஏற்கனவே கிளம்பி வீட்டுக்கு போய்விட்டதாக சொன்னார்கள். அவர் ஈசிஆரில் பெரிய பண்ணை வீட்டில் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அதனால் காரை எடுத்துக்கொண்டு கிளம்ப முடிவு செய்தேன். அது ஒரு புத்தம் புதிய கார். பவித்ரா எப்படியோ தன் செல்வாக்கை பயன்படுத்தி அதை வாங்கியிருந்தாள். அது வெறும் அதிர்ஷ்டத்தால் மட்டும் கிடைத்ததில்லை என்பது எனக்கு இப்போது புரிந்தது. கேரேஜ் ஒரு கொதிக்கும் அடுப்பு போல இருந்தது. காருக்குள்ளும் அதே அனல். ஆனால் கடற்கரை சாலைக்கு வந்து மெயின் ரோட்டில் ஏறியதும் கடலிலிருந்து காற்று உடம்பை கொஞ்சம் குளிர்வித்தது. வழியில் போகும்போது என் வார்த்தை எப்படி பேசுவது என்று நிதானமாக திட்டமிட்டேன். ராஜசேகரை பற்றி பவித்ரா இதுவரை என்னிடம் உளராமல் மறைத்த அனைத்து விஷயங்களையும் நினைவுக்கு கொண்டு வர முயற்சி செய்தேன். போர்க்கால நெருக்கடியின் போது ராஜசேகரின் அல்குனா நிறுவனம் அசுர வளர்ச்சி அடைந்திருந்தது. அலுமினியம் மற்றும் மெக்னீசியம் தயாரிப்பில் கொடிகட்டி பறந்தார்கள். போருக்கு பிறகும் அவர்கள் பிஸ்னஸ் மந்தமாகவில்லை என்பதை பவித்ரா மூலமாக நான் தெரிந்து வைத்திருந்தேன். இரும்புக்கான தட்டுப்பாடு நிலவிய நேரத்தில் அலுமினியத்தை பயன்படுத்தி புதிய சந்தைகளை கைப்பற்றி அவர்கள் கொளித்து கொண்டிருந்தார்கள். ராஜசேகரின் பண்ணை வீடு புது பொலிவுடன் பிரம்மாண்டமாக காட்சியளித்தது. வெள்ளை வண்ணம் பூசப்பட்ட நவீன பங்களா, ஆடம்பரமும் எளிமையும் கலந்த தோற்றம். காலிங் பெல் அடித்ததும் நடுத்தர வயது வேலைக்காரி ஒருத்தி கதவை திறந்தாள். என் பேர் கௌதம், நான் ராஜசேகர் சாரை பார்க்க வந்திருக்கேன். ஐயா இன்னும் வீட்டுக்கு வரலைங்க என்றாள் அவள். கொஞ்சம் காத்துருங்க, எப்போ வருவாருன்னு கேட்டு வர்றேன். உள்ளே போய் திரும்பி வந்தால், உள்ளே வாங்க சார், ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாருன்னு சொன்னாங்க என்று வழி நடத்தினாள். அவளை தொடர்ந்து அந்த பிரம்மாண்டமான வரவேற்பறைக்குள் நுழைந்தேன். 2 பக்க சுவர்கள் முழுக்க கண்ணாடியால் ஆனவை. வெளியே தெரியும் தோட்டத்தின் அழகை அப்பட்டமாக காட்டின. 3வது சுவரில் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட அலங்கார அமைப்புகள். ஆனால் 4வது சுவருக்கு பக்கத்தில் இருந்த பார் கேபினட்டில் தனக்குத்தானே மதுபானம் கலந்து கொண்டிருந்த அந்த இளம்பெண் தான் அந்த ஒட்டுமொத்த அறையின் கவனத்தை கவர்ந்தாள். அவளுக்கு 30 வயதுக்கு மேல் இருக்காது. அவள் என்னை பார்த்து, நான் தான் ராஜசேகரன் மனைவி சுமித்ரா. வாங்க மிஸ்டர் கௌதம், ஏதாவது குடிக்கிறீங்களா என்று கேட்டபோது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. காலையில் ஏற்பட்ட வயிற்றுக்குமட்டலின் கசப்பு என் வாயில் இருந்தது. இல்லை, ரொம்ப நன்றி மேடம் என்றேன். ராஜசேகர் சார் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டு தான் சொன்னாங்க, அதான் நேரில் தொந்தரவு பண்ண வந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க, வந்து உட்காருங்க மிஸ்டர் கௌதம் என்றாள். அவள் தனக்கான விஸ்கியை தயாரித்து முடிக்கும் வரை நான் சோஃபாவில் அமர்ந்திருந்தேன். கையில் கிளாஸுடன் வந்தவள் எனக்கு நேராக இருந்த வட்ட வடிவ சோஃபாவில் அமர்ந்தாள். நீங்கள் பவித்ராவோட கணவர் அப்படித்தானே மிஸ்டர் கௌதம்? நான் ஆம் என்று தலையசைத்தேன். அவளது கருவிழிகள் வெளிப்படையாக என் முகத்தை ஆராய்ந்தன. நடந்ததை என்னால் இன்னும் நம்பவே முடியல. நேற்று இங்கிருந்து கிளம்பும்போது கூட அவள் எவ்வளோ உற்சாகமாக இருந்தா. அவள் ஒரு மிடரு மதுவை அருந்தினாள். நாங்கள் 2 பேருமே இது ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஏதோ ஒன்றை எனக்கு தெளிவுபடுத்த அவள் முயற்சிப்பது போல தோன்றியது. ஆனால் அது என்னவென்று எனக்கு விளங்கவில்லை. என்ன பேசுவது என்று தெரியாமல் நான் அமைதியாக இருந்தேன். சுமித்ரா தன் கையில் இருந்த கிளாஸையே ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். அந்த அந்த சம்பவத்தை பற்றி தான் என் கணவர்கிட்ட பேச வந்தீங்களா? நான் தலையசைத்தேன். போலீஸிடம் சொல்லாத ஏதாவது கூடுதல் தகவல் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாமோன்னு நினச்சேன் நான். அவள் என்னை ஒரு கூர்மையான பார்வையோடு பார்த்தாள். நிச்சயமாக அவருக்கு எதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அவங்க 2 பேருக்கு நடுவில் வேலையை தவிர வேறு ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு சந்தேகப்படுறீங்களா நீங்கள்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்றேன் உடனே. நான் உங்கள் கணவரை பார்க்க வந்தது வேற ஒருத்தர் நபரை பற்றி விசாரிக்க. துரைன்னு ஒருத்தரை பற்றி சில விவரங்கள் வேணும். அவள் அப்படியே உறைந்து போனால். வெறித்து பார்த்தாள். துரையா? அவனுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவள் பேச்சை பாதியிலேயே நிறுத்தினாள். பிறகு குரலை தாழ்த்தி, மிஸ்டர் கௌதம், துரையை பற்றி என் கணவர்கிட்ட கண்டிப்பாக எதையும் பேசிடாதீங்க. இந்த வீட்டுக்குள்ளே அவன் பேரை உச்சரிக்கவே கூடாது. துரை உங்கள் கணவரோட நண்பன் நினச்சினேன் நான் என்றேன். அவள் தன் முகவாயை லேசாக நிமிர்த்தினாள். இல்லை என்றால் அமைதியாக. துரை என்னோட நண்பன். அவளது பார்வையில் ஒருவித திமிரும் அதே சமயம் உண்மையை ஒப்புக்கொண்ட குற்ற உணர்வும் கலந்திருந்தது. நான் மௌனமாக இருந்தேன்.
அடுத்த நொடியே அவள் கண்களில் ஒரு நடுக்கமும் கெஞ்சலும் தெரிந்தது. ப்ளீஸ் மிஸ்டர் கௌதம், துரையை பற்றி என் கணவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிடாதீங்க. அப்போது வரவேற்பறையின் டைல்ஸ் தரையில் காலடி சத்தம் கேட்டது. சுமித்ரா பதட்டத்தோடு வாசல் பக்கமாக திரும்பினாள். வரவேற்பறையின் நுழைவாயில் நின்றிருந்த உயரமான சற்று ஒல்லியான தேகம் கொண்ட சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர். அவரை பற்றி நான் மனதில் என்ன கற்பனை செய்து வைத்திருந்தோனோ தெரியாது. ஆனால் அவர் முற்றிலும் வேறாக இருந்தார். அந்த வயதிலும் அவர் அளவுக்கு மீறிய கம்பீரத்துடனும் வசீகரத்துடனும் இருந்தார். இவர் என்னோட கணவர் ராஜசேகர் மிஸ்டர் கௌதம் என்று சுமித்ரா அறிமுகப்படுத்தினாள். பிறகு தன் கணவரை பார்த்து, கௌதம் அவங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்காரு என்றாள். நான் எழுந்தபோது அவள் என்னை ஒரு பரிதாபகரமான பார்வையோடு பார்த்தாள். தன் கணவரின் கோபத்தைக் கண்டு அவள் எந்த அளவுக்கு நடுகிறாள் என்பது அப்பட்டமாக தெரிந்தது. சரி, இவள் எனக்கு என்ன உறவு? வழக்கம் போல வழிதவறி போன இன்னொரு பணக்கார வீட்டு மனைவி, அவ்வளவுதானே. ஆனாலும் நான் ராஜசேகரை பார்த்து, பவித்ரா நேற்று இங்கிருந்து எத்தனை மணிக்கு கிளம்பலான்னு தெரிஞ்சுக்க வந்தேன் சார். போலீஸுக்கு தெரியாத வேறு ஏதாவது தகவல் இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நம்பி வந்துடுறேன் என்றேன். நான் பக்கவாட்டில் சுமித்ராவை பார்த்தேன். அவள் கண்களில் ஒரு பெரிய நன்றியுணர்வு தெரிந்தது. ராஜசேகரின் குரல் மென்மையாகவும் மரியாதையாகவும் இருந்தது. போலீஸ்கிட்ட சொன்னதை தவிர எங்கிட்ட சொல்கிறதுக்கு வேறு எந்த புது தகவலும் இல்லை மிஸ்டர் கௌதம். என்னை நம்புங்க. என்னால் உங்களுக்கு ஏதாவது உதவ முடியும்னா யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு துளி கூட யோசிக்காமல் நான் உதவ தயங்க மாட்டேன். சுமித்ரா அப்படியே விரைத்து போவதை கவனித்தேன். பவித்ரா இங்கிருந்து சாயங்காலம் 5:30 மணிக்கு தான் கிளம்பினாளா என்று கேட்டேன். அவன் ஆமாம் என்று தலையசைத்தான். சரியாக 5:30க்கு. வழக்கமாக அவளுக்கு 5 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். ஆனால் அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துருக்கேன்னு என்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கு தனியாக ஓவர் டைம் சம்பளம் இல்லையான்னு கூட விளையாட்டாக சளைச்சிக்கிட்டா. நான் சுமித்ராவை பார்த்துவிட்டு மீண்டும் ராஜசேகரை பார்த்தேன். அப்போ நான் கிளம்புறேன் சார். ஏதாவது ஒரு துப்பு கிடைக்கும்னு நினச்சி தான் வந்தேன். அவர் முகம் வாட்டமடைந்தது. உங்களுக்கு உதவ முடியாமல் போனது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான் கௌதம். பவித்ரா எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி. 15 வயதுக்கு மேல் இருக்கிற எந்த பெண்ணையுமே இவள் மகள் மாதிரின்னு பார்க்க வாய்ப்பே இல்லை என்று என் மனதுக்குள் தோன்றியது. இருவரிடமும் விடைபெற்று கொண்டு அங்கிருந்து கிளம்பினேன். அந்த நீண்ட கூழாங்கல் பாதை வழியே காரை ஓட்டிச் சென்று கிழக்கு கடற்கரை சாலை ஏறி ஊரை நோக்கி தெற்கு பக்கமாக திரும்பினேன். அந்த பகுதி முழுக்கவே பணக்காரர்களின் ஆடம்பர பங்களாக்கள் நிறைந்த இடம். ஆனால் இப்பொழுது நான் பார்த்தது தான் அங்கு வழக்கமான வாழ்க்கை என்பதால் அந்த பணத்தால் கூட மனிதர்களிடம் நம்பிக்கையான ஒழுக்கத்தை வாங்க முடியாது போலிருக்கிறது. ராஜசேகரிடம் துரையை பற்றி கேட்டிருக்க வேண்டும். கண்ணியமாக நடந்து கொள்வதெல்லாம் சரிதான். ஆனால் நான் ஏமாளி ஆகிவிட்டோனே என்ற ஒரு சந்தேகம் எனக்குள் குடைந்தது. நான் நேராக ஊருக்குள் போய் துரையை தேடி கண்டுபிடித்து அவனிடமிருந்தே உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம். ஆனாலும் ராஜசேகரின் பார்வையில் இருந்த அந்த உறவை பற்றி தெரிந்து கொள்வது இன்னும் நன்றாக இருந்திருக்கும். ஒருவேளை அவன் மனைவி சுமித்ரா பொய் சொல்லியிருக்கலாம். துரை உண்மையிலேயே ராஜசேகரின் நண்பனாக இருந்து அதை மறப்பதற்காக அவள் அப்படி சமாளித்திருப்பதாகவும் வாய்ப்பிருக்கிறது. நகரத்துக்குள் நுழைந்தோம். தண்டையார்பேட்டை, ராயபுரம் போன்ற தொழிற்சாலைகள் நிறைந்த வடைசென்னை பகுதியை நோக்கி காரை திருப்பினேன். ஒருவேளை அட்டைப்பெட்டி கம்பெனியோ அல்லது தோல் பதனிடும் ஃபேக்டரியோ மீண்டும் பார்த்தால் அந்த வழுக்கை தலைக்காரின் ரூமுக்கு போக வழி எனக்கு நினைவுக்கு வரலாம். ஒரு பிரதான சாலையில் அந்த தோல் ஃபேக்டரியை கண்டுபிடித்தேன். அதே சாலையிலேயே தெற்கு நோக்கி தொடர்ந்து ஓட்டி அட்டைப்பெட்டி கம்பெனியும் தேடினேன். 8 தெருக்கள் தள்ளி அதுவும் கண்ணில் பட்டது. தொடர்ந்து அதே பாதையில் காரை ஓட்டினேன். ஆனால் அதற்கு மேல் எனக்கு நினைவுக்கு எதுவுமே வரவில்லை. ஏதோ தெரியாத ஒரு ஊருக்குள் நுழைந்தது போல எல்லாமே அந்நியமாக தெரிந்தது. அடுத்த 1 மணி நேரம் அந்த பகுதி முழுக்க சுற்றி கொண்டிருந்தேன். ஆனால் அந்த 2 ஃபேக்டரிகளை தவிர வேறு எந்த ஒரு கட்டிடமும் எனக்கு அடையாளமே தெரியவில்லை. மணி 7:30 நெருங்கியது. பசியை அடக்க ஒரு ஹோட்டலுக்குள் நுழைந்தேன். அங்கிருந்த டெலிஃபோன் டைரக்டரி எடுத்து புரட்டினேன். துரைரார் என்ற பெயரில் அண்ணா நகரில் அவனது குடியிருப்பு முகவரியும் பாரிமுனை பகுதியில் அவனது அலுவலக முகவரியும் இருந்தது. சாப்பிட்டு கொண்டே அன்று வெளியான மாலை பத்திரிகையை முதலாக எடுத்து பார்த்தேன். முதல் பக்கத்தின் மேல் பகுதியில் பவித்ராவின் அழகான முகம் பெரிதாக போடப்பட்டிருந்தது. பக்கத்திலேயே ஒரு நபர் எங்கிருந்தோ திருடிய எனது மிலிட்ரி சீருடை படமும் இருந்தது. அந்த படங்களுக்கு கீழே இருந்த செய்தி தலைப்பு இப்படி போட்டிருந்தது: மர்மக்கொலை, குற்றமற்றவன் என நிரூபிக்க சாட்சி தேடும் கணவன். நான் எப்படி எந்த சாட்சியும் தீவிரமாக தேட ஆரம்பிக்கவில்லை. ஆனால் பத்திரிகைகளின் அதிரடிப்பாணி அது என்று எனக்கு புரிந்தது. நான் அளவுக்கு மீறி கொடுத்திருந்தது பற்றியும் இங்கு கூடவே இருந்த அந்த மர்ம நபர் பற்றியும் விவரித்திருந்தார்கள். பவித்ராவின் பெயரை குறிப்பிடும் போதெல்லாம் வசீகரமானவள், பேரழகி, இளம்பெண் என்று வர்ணித்து அந்த அழகு கோணத்தை நன்றாகவே வியாபாரமாக்கி இருந்தார்கள். பவித்ராவின் முதலாளியான ராஜசேகர் ஒரு மாபெரும் தொழிலதிபர் என்றும் சமூக சேவர் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். அவரது மனைவி சுமித்ரா உயர்குடி சமூகத்தின் நாகரிக பெண்மணி என்று புகழ்ந்திருந்தார்கள். ஆனால் துரையின் பெயர் அந்த செய்தியில் எங்குமே அடிபடவில்லை. அத்தியாயம் 4. வெளியே இருள் கவியத் தொடங்கியிருந்தது. அந்த ஹோட்டலின் ஓரிரு வாடிக்கையாளர்கள் மட்டுமே இருந்தார்கள். எனக்குள்ளே தனிமை மெல்ல மெல்ல ஊர்ந்து நெஞ்சை அடைக்க ஆரம்பித்தது.
கைகள் மீண்டும் நடுங்கத் தொடங்கின. உடனே கிளம்ப வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் என்னை நானே அடக்கிக் கொண்டு முழு உணவையும் சாப்பிட்டு முடித்தேன். 2 கப் சூடான காஃபி குடித்துவிட்டு ஒரு சிகரெட்டையும் புகைத்தேன். ஹோட்டலை விட்டு வெளியே வந்தபோது என் உடலின் நடுக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருந்தது. ஆனால் அந்த தனிமையின் வேதனை இன்னும் குறையாமல் அப்படியே இருந்தது. அண்ணா நகரில் இருந்த துரையின் அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி காரை ஓட்டினேன். அந்த கட்டடத்தின் வாசலில் ஒரு கார் நின்று கொண்டிருந்தது. மஞ்சள் நிறத்தில் கருப்பு மேற்கூரையும் வெள்ளை நிற டயர்களும் கொண்ட ஒரு ஆடம்பரமான இறக்குமதி கன்வெர்ட்டபிள் கார். அதை இன்றைக்கு எங்கேயோ பார்த்த நினைவிருக்கிறது. துரையின் வீட்டின் காலிங் பெல்லை அழுத்திய அதே நொடியில்தான் அந்த காரை இன்று எங்கு பார்த்தேன் என்று நினைவுக்கு வந்தது. மாலையில் ராஜசேகரின் பண்ணை வீட்டு கேரேஜுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அதே கருப்பு கார் தான் அது. அழைப்பு மணி அடித்தவுடனே உள்ளே சென்று கதவை திறக்கும் பஸ்ஸர் சத்தம் கேட்டது. தரைவிரிப்பு விரிக்கப்பட்ட அகலமான மாடிப்படிகளில் ஏறி முதல் தளத்திற்கு சென்றேன். அங்கே வராண்டாவின் மூலையில் இருந்த வீட்டின் கதவு திறந்திருக்க ஒருவன் எனக்காக காத்து கொண்டு வாசலில் நின்றான். அவன் ஒரு நைட்டி போன்ற தளர்வான கவுன் அணிந்திருந்தான். அவன் அவ்வளவு உயரமானவன் இல்லை. ஆனால் அகன்ற தோள்களுடன் உடற்கட்டுடன் முரடனாக காட்சியளித்தான். அகன்ற மார்புடன் நல்ல திடகார்த்தமான உடலமைப்பு, சதுரமான முகம், செதுக்கியது போன்ற கடினமான அம்சங்களோடு அவன் ஒரு முரட்டுத்தனமான கவர்ச்சியோடு இருந்தான். அவனது கண்கள் அடர்ந்த கருப்பு நிறத்தில் மிரட்டலாக இருந்தன. துரைராஜ் நீங்கதானா என்று கேட்டேன். அவன் கண்கள் என் முகத்தை விட்டு விலகாமல் உற்று பார்த்து கொண்டே தலையசைத்தான். என் பேரு கௌதம் என்றேன். ஓ என்று தன் முகவாயில் லேசாக நிமிர்த்தினான். உள்ளவா கௌதம். மங்கலான வெளிச்சமும் அடர்வண்ண அலங்காரங்களும் நிறைந்த அவனது வரவேற்பறைக்குள் நுழைந்தேன். அங்கே இருந்த சோஃபாவில் சுமித்ரா அமர்ந்திருந்தாள். வாயில் சிகரெட் பிடித்து கொண்டு அறையிலிருந்து கிளம்பும் புகையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். துரை சொன்னான், நீங்கள் 2 பேரும் ஏற்கனவே சந்திச்சுனிக்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு மத்தியானம் என்றேன். என்னை பற்றி விசாரிக்கத்தான் அங்கே போனையா? அதுவும் ஒரு காரணம். ஏன்? அவன் குரல் சற்று உயர்ந்திருந்தது. என்னை மிரட்டுவதற்காக அப்படி பேசுகிறானா அல்லது இயல்பாகவே அவன் குரல் அப்படித்தானா என்று புரியவில்லை. என்னை பற்றி தெரிஞ்சுக்க நீயே அங்கே போகணும். ஏன் போகக்கூடாது என்று அவனை மேலும் கீழுமாக அவன் பலத்தை எடை போட்டேன். சுமித்ரா அப்பொழுது குறுக்கிட்டாள். ரிலாக்ஸ் தோற, சும்மா உடம்பு முறுக்கிட்டு நிற்காத. கௌதம் முன்ன ராஜ்ஷேடோ ஃப்ரெண்டுன்னு நினச்சி அங்கே வந்திருக்காரு. அவளது உதடுகளில் ஒரு ஏளனச் சிரிப்பு விரிந்தது. நீங்கள் பவித்ராக்கும் நல்ல நண்பன் தானே என்று துரையிடம் கேட்டேன். அப்படி இருக்கும்போது நான் உங்களை தேடி வரதில் என்ன தப்பு இருக்குது? உன் மனைவியோட நான் சில பிஸ்னஸ் டீலிங் வச்சுருந்த உண்மைதான். ஆனால் அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. மாதக்கணக்காக நான் அவளை பார்த்ததே இல்லை. இன்று மதியம் சுமித்ராவை காப்பாற்றுவதற்காக நான் கண்ணியமாக நடந்து கொண்டேன். ஆனால் இந்த முறை அவளது மனநிலை பற்றி நான் கவலைப்படவில்லை. நீங்கள் போன வாரம் அவளை பார்த்துருக்கீங்க என்றேன் உறுதியாக. அன்னைக்கே பவித்ரா என்கிட்ட அதை பற்றி சொன்னான். அவன் முகம் சற்றென்று நிறம் மாறியது. சோஃபாயிலிருந்து சுமித்ராவின் கண்கள் உடனே சுருங்கின. துரை அவளை ஒரு முறை பார்த்துவிட்டு மீண்டும் என் பக்கம் திரும்பினான். தெருவில் போகும்போது ஏதாச்சியா பார்த்தேன், அதை நான் மறந்துட்டேன். சுமித்ராவின் பார்வை அனலாக கொதித்தது. கண்களாலேயே அவனை எரித்து விடுவது போல பார்த்தாள். துரை சொன்னான், உங்கள்கிட்ட நிறைய தகவல் இருக்கும் போல இருக்கு. எல்லாமே போதாது என்றேன். நீங்கள் என்ன மாதிரியான பிஸ்னஸ் பவித்ரா கூட பண்ணுறீங்க? நான் விற்க நினச்ச சில அரிய பொருட்கள் அவள் கஸ்டமர் பிடிச்சு கொடுப்பா. நான் கேட்குற வேலையை கொடுக்க தயாராக இருக்கிற பணக்கார ஆளுகளை அவளுக்கு நல்லா தெரியும். அதுக்கு அவளுக்கு கமிஷன் கிடைக்கும். அவன் சத்தியம் செய்வது போல என் கண்களை நேராக பார்த்தான். எங்களுக்கு நடுவில் வெறும் தொழில் ரீதியான நட்பு மட்டும்தான். அதை விட வேறு ஏதாவது இருக்கும்னு நினச்சிருந்தா நான் இங்கே நின்றுட்டுருக்கவே மாட்டேன் என்றேன். சொல்கிறதுக்கு வேறு ஏதாவது தகவல் உங்ககிட்ட இல்லையா? அவன் முகத்தில் எரிச்சலுடன் தலையசைத்து மறுத்தான். சுமித்ரா மட்டும் இந்த அறையில் இல்லை என்றால் அவன் என்ன செய்திருப்பான் என்று யோசித்து பார்த்தேன். அவனால் என்னோடு சண்டையிட முடியாது. ஏனென்றால் சண்டை வந்தால் போலீஸ் வரை விவகாரம் போகும். சுமித்ரா சொன்னால், நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஏதாவது குடிச்சுக்கிட்டே பேசலாமே. நான் தலையசைத்து மறுத்தேன். வேண்டாம், நன்றி. எனக்கு தேவையான தகவல் தெரிஞ்சுக்க தான் வந்தேன். ஆனால் இன்றைக்கி முழுக்க போன இடம்லாம் எனக்கு ஏமாற்றம் தான் இருக்குது. நான் வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். துரை சற்றென்று கேட்டான், போலீஸோ என்ன ராஜ்ஷேடோ ஃப்ரெண்டு தான் நினச்சிட்டு இருக்காங்களா? போலீஸ் அவங்களோட பிளான் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க என்றேன். அவங்க மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு அவங்களோட முதல் சந்தேக நபர் நான் தான். நீயா? அவனுடைய ஆச்சரியம் உண்மையானதாக தெரிந்தது. அவங்க உன்னத்தானா? ஆமாம், அவங்களோட முதல் டார்கெட் நான் தான். ராத்திரி முழுக்க நான் செம்ம போதையில் இருந்தேன், அதை மறந்துடாதீங்க. இங்கே பாரு கௌதம் என்றான் அவன் குரலை மென்மையாக்கி. ஒருவேளை நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக பேசிட்டேன் போல. நீ இந்தளவுக்கு சிக்கலில் மாட்டியிருப்பான்னு நான் நினைக்கல. அவன் பேப்பரை படித்திருந்தால் இந்நேரம் விஷயம் தெரிந்திருக்கும். அவனுக்கு படிக்க தெரியும் போலத்தான் இருந்தது. அவனது இந்த திடீர் மனமாற்றத்தை நினைத்து நான் ஆச்சரியப்பட்டேன். அடுத்த நொடியே அவன் சொன்ன வார்த்தைகளில் அதற்கான காரணம் புரிந்தது. இன்றைக்கி மத்தியானம் ராஜ்ஷேர் பங்களாவில் வச்சு நீ எதையும் உளராமல் வாய் மூடிட்டு இருந்த பாரு. அதிலேயே நீ ஒரு நல்ல மனுஷனாக எனக்கு புரிஞ்சுது. எனக்கு உதவி பண்ணுறங்களா நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். எனக்கும் போலீஸ்லேயும் அரசாங்கத்துலேயும் சில பெரிய தொடர்புகள்லாம் இருக்குது. என்கிட்டையும் டச்லேயே இரு. கண்டிப்பாக
என்றேன். அவனால் எனக்கு எந்த பயனும் வரப்போவதில்லை என்று தெரிந்திருந்தாலும் பேச்சை வளர்ப்பதால் எனக்கு எந்த லாபமும் இல்லை. இருவரிடமும் விடைபெற்று கொண்டு வெளியே வந்தேன். வெளியே காரிருள் சூழ்ந்திருந்தது. நிலா மேகங்களுக்கு பின்னால் மறைந்திருந்தது. கடலிலிருந்து புழுக்கமான ஒரு மெல்லிய காற்று வீசியது. ஒரு நாள் முழுக்க வீணாக அலைந்து திரிந்துவிட்டு வீட்டுக்கு திரும்புவதை தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை. இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரே போலியான மனிதர்கள் தான் வாய்த்தார்கள். இந்த வழுக்கை தலைக்காரன் இப்பொழுது எங்கே இருப்பான் என்று யோசித்தேன். ஒருவேளை இன்னும் கொடுத்து கொண்டிருப்பானோ, இல்லை செலவு செய்வதற்கு புதிதாக வேறு யாராவது ஒரு அப்பாவியை கண்டுபிடித்திருப்பானோ. அவன் ஒன்றும் உத்தமன் கிடையாதுதான். ஆனால் இன்று நான் சந்தித்த மனிதர்களில் ஒப்பிடும் பொழுது அவன் ஏதோ ஒரு சின்ன சாமியார் போல தோன்றினான். அட்லீஸ்ட் அவன் இல்லாத ஒன்றை இருப்பது போல வேஷம் போடவில்லையே. காரை கேரேஜில் நிறுத்திவிட்டு அப்பார்ட்மெண்ட் நோக்கி 2 தெருக்கள் நடந்து சென்றேன். நிதானமாகவே நடந்தேன். வீட்டுக்கு செல்ல எனக்கு எந்த அவசரமும் இருக்கவில்லை. கட்டிடம் கண்ணில் பட்டதும் ஒரு கணம் தயங்கி நின்றேன். சினிமாவுக்கு போகலாம் அல்லது ஏதாவது பாருக்கு போகலாம். ஆனால் எப்போது இருந்தாலும் வீட்டுக்கு திரும்பித்தானே ஆக வேண்டும். பிறகு பார்த்து கொள்ளலாம். சீக்கிரமே தாம்பரம் வீட்டுக்கு மாறிவிட வேண்டும். வராண்டாவில் மங்கலான வெளிச்சம் இருந்தது. படியேறி என் தளத்துக்கு திரும்பிய அந்த வினாடி வராண்டாவின் மறுமுனையில் ஒரு நிழல் அசைவதை கண்டேன். அந்த நிழல் மெல்ல வெளிச்சத்தை நோக்கி நகர்ந்து வந்ததும் நான் நின்ற இடத்திலேயே அப்படியே உறைந்து போனேன். அது அந்த வழுக்கை தலைக்காரன். அவனது அடிபட்ட முகத்தில் ஒரு மெல்லிய சிரிப்பு தவிழ்ந்தது. பாஸ், என்னை பற்றி நீ ரொம்ப கேவலமாக நினச்சிட்டு இருப்ப, அப்படித்தானே? நான் தலையசைத்து மறித்தேன். இல்லை, அதுக்கு நேர்மாறாக தான் யோசிச்சுட்டு வந்தேன். போதை தெளிஞ்சிருச்சா? ஆமாம், தெளிஞ்சதுக்கப்புறம்தான் உலகமே நாரி போய் தெரியுது என்று என் கதவை நோக்கி கையை காட்டினான். வா, முதல்ல உள்ளே போவோம். நான் கதவை திறந்தேன். இருவரும் உள்ளே சென்றோம். வீட்டுக்குள் அனலாக புழுங்கியது. டேபிள் விளக்கை ஆன் செய்துவிட்டு அவனிடம் சொன்னேன், வீட்டில் குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. உன்னை சரியாக கவனிக்க முடியாத மோசமான ஆளாக போயிட்டேன். அவன் என்னை ஒரு மாதிரியாக விசித்திரமாக உற்று பார்த்தான். என்ன ஆச்சு என்றேன். பொண்டாட்டியை பறியோடு தொடுத்த மாதிரி நீ பேசலை பாஸ் என்றான். அவன் கண்கள் என்னை எடை போட்டன. அவன் முகம் தீவிரமாக மாறியது. எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் தோணல மச்சி என்றேன். எனக்கு என்ன ஆச்சுனே தெரியல. அது எப்படி வலிக்கணுமோ அப்படி எனக்கு இன்னும் வலிக்க ஆரம்பிக்கலையே. அவன் கண்கள் இன்னும் என்னை ஆழமாக ஆராய்ந்தன. பிறகு உதட்டில் மீண்டும் அந்த சிரிப்பு வந்தது. சாரி பாஸ், நான் பேசக்கூடாது தான். எனக்கு 3 கல்யாணம் ஆகி 3 டைவர்ஸ் ஆகிருக்கு. அவங்களில் யாரையுமே நான் இன்றைக்கி வரைக்கும் மிஸ் பண்ணினதே இல்லை. ஆனால் நீ வேறு மாதிரி இருப்பேன்னு நினச்சேன். நான் உன்னைத்தான் தேடிட்டு இருந்தேன் என்றேன். இருக்காதா பின்ன என்றபடியே சோஃபாவில் அமர்ந்தேன். நீ தப்பிச்சிட்டியா? இன்னும் ஜெயிலுக்குள்ளே போகலையே. அப்போ தப்பிச்சிட்ட போல இருக்கு. நான் இன்னும் தப்பிக்கலை. ஆனால் உன்னால் என்ன முழுசாக விடுவிக்க முடியும். அவன் தன் கீழதட்டை கடித்தபடியே தலையாட்டினான். நான் அவங்ககிட்ட வராமல் ஒதுங்கியே போயிடலும் தான் நினச்சேன் என்று அவன் முகம் லேசாக சிவந்தது. நீ எனக்கு யாருமே இல்லை, சும்மா சரக்கடிக்க எதாச்சியாக மாட்டின ஒரு ஆளுன்னு தான் நினச்சேன். ஆனால் என்று அவன் தலையை அசைத்தான். நண்பர்களா என்று கேட்டபடியே அவனை நோக்கி பார்த்து சிரித்தேன். அன்றைக்கி நாள் முழுக்க நான் சிரித்த முதல் சிரிப்பு அதுதான். அப்படித்தான் நினைக்கிறேன். இங்கே பாரு, நான் ஈவினிங் பேப்பரை பார்த்தேன். பேசாமல் பதுங்கிடலாம் தான் முதல்ல நினச்சேன். ஏன்னா என் மேலே ஏற்கனவே அடிதடி தகராறுன்னு ஒரு பழைய போலீஸ் கேஸ் நிலுவையில் இருக்குது. போலீஸ்காரங்க என்னை தேடிட்டு இருக்காங்க. கோர்ட்டுக்கு போனால் ஒரு 3 மாதமோ 6 மாதமோ ஜெயில் தண்டனை கிடைக்கும். ஆனால் அந்த ஜெயில் எனக்கு நரக வேதனை பாஸ் என்று சொல்லும் பொழுதே அவன் உடம்பெல்லாம் வியர்த்தது. கைகள் பதட்டத்தில் நடுங்கின. என் வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு வாட்டி 30 நாள் உள்ளே கிடந்த, அதுவே என்ன சாகடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அவன் நிமிர்ந்து என் முகத்தை பார்த்தான். ஆனால் உனக்கு என் உதவி கண்டிப்பாக தேவைன்னா நான் ஜெயிலுக்கு போகவும் தயாராக இருக்கேன். உனக்காக நான் உள்ளே போக கூட தயங்க மாட்டேன் பாஸ். நான் சொன்னேன், கொஞ்சம் பொறுப்போம். இன்னும் அவங்க என் மேலே அதிகாரப்பூர்வமாக எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. நான் வெளியில் போய் குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? அவன் தன் பெரிய கையை நீட்டி தடுத்தான். வேண்டாம் வேண்டாம், இந்த கேஸ் முடிஞ்சு ஒரு வழி ஆகிற வரைக்கும் இனிமேல் நம்மளுக்கு சரக்கே வேண்டாம். இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் தான் இந்த கேஸை விசாரிக்கிறான், அப்படி தானே? ஆமாம் என்று தலையசைத்தேன். ரொம்ப திறமையான ஆள் என்றான் வழுக்கை தலைக்காரன். ஏதாவது பிளாக் மார்க்கெட் கடத்தல் விகாரமாக இருக்கும்னு நானும் லோக்கல் காது கொடுத்து கேட்டு பார்த்தேன். ஆனால் அப்படி எந்த தகவலும் வரல. அவன் சற்றே தயங்கி என்னை ஒருவித சந்தேக பார்வையோடு பார்த்தான். ஒருவேளை கள்ளக்காதல் விவகாரமாக இருக்குமோ? அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். உனக்கு துரராஜன் ஒருத்தனை தெரியுமா? துரையே இந்த ஊரில் எல்லாத்துக்கும் தெரியுமே. அவனுக்கு இதுக்கும் சம்மதம் இருக்கா என்ன? எனக்கு உறுதியாக தெரியல. நான் மிலிட்ரியில் இருந்தப்போ அவனும் என் மனைவியும் ரொம்ப நேரம் ஒன்றா சுற்றிட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கி நைட்டு கூட நான் அவனை போய் பார்த்துட்டு தான் வர்றேன். வழுக்கை தலைக்காரன் தலையை அசைத்து மறுத்தான். துரை கொலை பண்ணுற அளவுக்கு முட்டாள் இல்லை, அவன் ரொம்ப கில்லாடி. பிறகு யோசனையுடன் வெறித்து பார்த்தான். ஆனால் எதையும் அடித்து சொல்ல முடியல இல்லையா? எல்லாத்துக்கும் முதல் வாட்டின்னு ஒன்று இருக்கத்தானே செய்யுது. அவன் சொன்னதை ஆமோதித்தேன். அவன் ஒரு பெருமூச்சு விட்டு தரை விரிப்பையே வெறித்து பார்த்தான். வீட்டை திங்கிறதுக்கு ஏதாவது இருக்கா பாஸ்? வயிறு பசியில் கிள்ளுது. ஃப்ரிட்ஜில் நிறைய சாமான் இருக்குது, ஆனால் எனக்கு எதுவும் சரியாக சமைக்க தெரியாது என்றேன். எனக்கு தெரியுமே என்றான் அவன்.
நான் மட்டும் எப்படி கை நீட்டி சண்டை போடுற ஆளாக மாறாமல் இருந்தால் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் செஃப்பாக வந்திருப்பேன் தெரியுமா? நாங்கள் சமையலறைக்கு சென்றோம். அவன் தனக்காக 2 முட்டைகளை உடைத்து ஆம்லெட் போட்டு கொண்டான். கூடவே சுட சுட ஃபில்டர் காஃபியும் போட்டான். அதிகம் பேசாமல் அமைதியாக சாப்பிட்டான். முகத்தில் கவலையும் ஆழ்ந்த யோசனையும் தெரிந்தது. என்னை எடைபடுவது போல அவ்வப்பொழுது என் முகத்தையே ஏறிட்டு பார்த்து கொண்டே இருந்தான். சாப்பிட்டு முடித்ததும் நான் அவனுக்கு ஒரு சிகரெட் நீட்டினேன். ஆனால் அவன் தலையை செத்து அதை மறுத்தான். என்கிட்ட இல்லாத ஒரே கட்டப்பழக்கம் இது மட்டும்தான். சரி, நான் கிளம்புறேன். உனக்கு என் உதவி தேவைப்பட்டால் சர்க்கிள் பாரில் ஃபோன் பண்ணி நீ ஏன் இங்கே தங்கக்கூடாது என்று அவனது பேச்சை இடைமறைத்தேன். இங்கே இடம் இருக்கே. அவன் என்னை ஒரு சந்தேக பார்வையோடு பார்த்தான். ப்ளீஸ் என்றேன். தனியாக இருக்க எனக்கு பயமாக இருக்கு மச்சி. சற்று இடைவெளி விட்டு தொடர்ந்தேன். உனக்கு என் மேலே முழு நம்பிக்கை இல்லை அப்படித்தானே? போதை தெளிஞ்சதும் என்னை பற்றி வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்ட போல. அவன் தலையை அசைத்து மறுத்தான். அப்படியெல்லாம் இல்லை பாஸ். இங்கே என்ன நடந்துச்சுன்னே எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப இயல்பாக சாதாரணமாக இருக்க. அந்த மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டி கோட்டை விட்ட ஒருத்தனோட மனசு உடஞ்சி பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றுவான். ஆனால் நீ இவ்வளோ கூலாக இருக்கேன்னு தான் தோணுது. அவளை பற்றி எனக்கு உண்மையிலேயே எதுவுமே தெரியல என்றேன். தெரிஞ்ச மாதிரி என்னால் நடிக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கான வழி இன்னும் எனக்குள்ளே இறங்கலை. ஒரு வேளை போக போக வரலாம். சரி என்றான். ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் மறுபடியும் மூக்கு நுழைக்க வந்தால் நான் பின்னாடி வரையும் ஓடிடுவேன், ஒளிஞ்சுக்குவேன் என்றபடியே வந்தான். அதன் பிறகு சீக்கிரமாக தூங்கி போனோம். கனவுகள் நிறைந்த நீண்ட இரவு. நடுநடுவே முடித்து பார்த்த போதெல்லாம் பக்கத்து பெட்டிலிருந்து அவன் விட்ட குரட்டை சத்தம் கேட்டது. அது எனக்கு ஒருவித ஆறுதலையும் நிம்மதியும் தந்தது. அது ஒரு நீண்ட இரவாக இருந்தாலும் முந்தைய நாட்களைப் போல தனிமை என்னை வாட்டவில்லை. காலையில் மாணிக்கம் வந்தான். வழுக்கை தலைக்காரன் படுக்கைக்குள்ளேயே பதுங்கி கொண்டான். மாணிக்கம் சொன்னார், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இந்த கேஸுக்கு நான் டைம் கொடுக்க முடியும். கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து உடனே ரிசல்ட் வேணும்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. உன்னை குற்றவாளின்னு காட்டி உள்ளத்தலைன்னா அவங்களுக்கு போதும் போல இருக்குது கௌதம். அவங்களுக்கு அவங்களோட சக்ஸஸ் ரேட் முக்கியம், அப்படித்தானே சார்? அதை அவங்ககிட்ட தான் கேட்கணும். உன்னை அலிப சாட்சி தேடி கண்டுபிடிக்க ஏதாவது வழி கிடைச்சிதா? ஒரு நொடி கூட தயங்காமல் இல்லை என்றேன். அன்றைக்கி ராத்திரி போன பார்களோட பேர் இன்னும் ஏதாவது ஞாபகத்துக்கு வரலையா? எனக்கு நினைவில் இல்லை தான், ஆனால் உள்ளே இருக்கும் இவனுக்கு தெரியும். நான் சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் நானே வெளியில் போய் சில இடங்களை தேடி பார்க்க போகிறேன். எனக்கு ஒரு க்ளூ கிடைக்கும் தான் தோணுது. அவன் என்னை சோர்வோடு பார்த்து விட்டு தலையசைத்தான். நீ அன்றைக்கி எந்த அளவுக்கு முடிச்சிருக்கணும்னு எனக்கு புரியுது. அவன் வாசற்படிக்கு சென்று விட்டு திரும்பி பார்த்தான். அந்த துறையை தேடி போய் தொந்தரவு பண்ணுறதை இதோடு நிறுத்திக்கோ. அவன் அன்றைக்கி ராத்திரி எங்கே இருந்தான்னு பக்காவான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. கதவு அவனுக்கு பின்னால் மூடிக்கொண்டது. அத்தியாயம் 5. அடுத்த சில நொடிகளில் வழுக்கை தலைக்காரன் படுக்கையிலிருந்து வெளியே வந்தான். நாங்கள் சென்ற இடங்களை பற்றி அவனிடம் கேட்டேன். எல்லா இடம் எனக்கு ஞாபகம் தெளிவாக இல்லை சார் என்றான். ஆனால் இந்த வீட்டுக்கு ஒரு 3 தெரு தள்ளி இருக்கிற ஒரு பார்க்கு போனோம். அது உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகத்தும் இல்லை. அதையே அவனிடமும் சொன்னேன். அது எந்த நேரத்தில் இருக்கும் என்று கேட்டேன். ராத்திரி ஒரு 11 மணி வாக்கில் இருக்கும். நீ பாத்ரூமில் போய் 1/2 மணி நேரத்துக்கு மேலாச்சு. என்னை தனியாக விட்டுட்டு ஓடிட்டியோன்னு கூட நினச்சேன். 3 தெருக்கள் தள்ளி 1/2 மணி நேரம். ஒரு எழுத்தாளர் என்பவன் சிங்கிளாகத்தான் இருக்க வேண்டும் என்ற வரியும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அவன் பதற்றத்துடன் கேட்டான், என்னாச்சு? உடம்புக்கு முடியலையா? என்ன நடந்துச்சு? பவித்ரா 11லிருந்து 11:30 மணிக்குள்ளே தான் கொலை செய்யப்பட்டிருக்கா என்றேன். அவன் தலையசைத்தான். நான் அதை பேப்பரில் படித்தேன். கௌதம், நீ உண்மையிலேயே அன்றைக்கி பாத்ரூமில் தான் இருந்தியா? எனக்கு அப்படி எந்த பாத்ரூம் ஞாபகத்தில் இல்லை என்றேன். நேற்றிரவு அவன் என்னை ஏன் அப்படி ஒரு சந்தேக பார்வையோடு பார்த்தான் என்பது இப்பொழுது தான் எனக்கு புரிந்தது. ஆனால் ஒரு கொலையை நீ பண்ணியிருந்தா அது உனக்கு ஞாபகம் இருக்கல்ல மச்சி? இருக்குமா? எனக்கு தெரியல. ஞாபகம் இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். அவன் தன் கைகளையே உற்று பார்த்தான். நீ அங்கிருந்து கிளம்பியிருந்தா அந்த பாத்ரூமில் இருக்கிற ஒரு சின்ன உயரமான ஜன்னல் வழியாக தான் குதித்து வெளியே போயிருக்க முடியும். ஏன்னா அந்த பாத்ரூமுக்கு பின்வாசல் கிடையாது என்று நிமிர்ந்து என் முகத்தை பார்த்தான். நேற்று நான் அந்த இடத்துக்கு போய் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். அப்படி இருந்தும் நீ இங்கே என்கிட்ட வந்தியா? அவன் அதற்கு எதுவும் பதில் சொல்லவில்லை. நான் டிஃபன் ரெடி பண்ணுறேன், பசிக்குது என்று பேச்சை மாற்றினான். அவன் சுட சுட தோசை வார்த்தான். தொட்டுக்கொள்ள அருமையான சட்னியும் வைத்து நான் என் வாழ்க்கையிலேயே குடித்த மிகச்சிறந்த ஃபில்டர் காஃபியும் போட்டு கொடுத்தான். ஆனால் என்னால் தான் அதிகம் சாப்பிட முடியவில்லை. ஒருவேளை மதுபோதையின் உச்சத்தில் எனக்கு நினைவு தப்பி போய் நானே ஏதாவது செய்து விட்டேனா என்ன? நாங்கள் பாத்திரம் கழுவும் வரை அவன் அமைதியாகவே இருந்தான். அவனது தழும்புகள் நிறைந்த முகம் ஆழ்ந்த யோசனையில் இருந்தது. அவனது வெளிரிய கண்களில் ஒருவித அக்கறையும் கவலையும் படர்ந்திருந்தது. ஹாலுக்கு திரும்பி வந்ததும் அவன் சொன்னான், அந்த பாத்ரூம் விஷயத்தை மாணிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிடாத. அவன் நல்ல போலீஸ்காரன் தான், ஆனால் அவனுக்கு நேரம் இல்லை. ரொம்ப ஈஸியாக மேலே பழைய போட்டு முடிச்சுடுவான். நீ பாரில் இருந்து வந்துட்டு பேசுனியா என்று கேட்டேன். அவன் தலையசைத்தான். அவனுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி அங்கே பயங்கர கூட்டம் வேற. அப்பொழுது லேண்ட்லைன் ஃபோன் அடித்தது. நான் சென்று எடுத்தேன். எதிர்முனையில் ராஜசேகர் பேசினார்.
இன்றைக்கி காலையில் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குமா மிஸ்டர் கௌதம்? நான் உங்ககிட்ட தனியாக கொஞ்சம் பேசணும். எனக்கு நிறைய நேரம் இருப்பதாக சொன்னேன். அப்போ நான் ஆஃபீஸ் பரவாயில்ல, அப்படியே உங்கள் வீட்டு பக்கம் வர்றேன். இன்னொரு 15 நிமிஷத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். ஃபோனை வைத்ததும் வழுக்கை தலைக்காரன் என்னை கூர்ந்து பார்த்து கொண்டு நின்றான். ஏதாவது புதுசாக நடக்குதா பாஸ்? நான் தோலை குலுக்கினேன். நேற்று ராத்திரி போனதெல்லாம் வீணுன்னு நினச்சேன். ஆனால் ஏதோ ஒரு சுற்றி விட்டுருக்கு போல இருக்குது. பவித்ராவோட பாஸ் ராஜசேகர் தான் ஃபோன் பண்ணார். என்னவாமா அவருக்கு? இன்னும் 15 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும். ராஜசேகரன் வருவதற்கு முன்னால் வழுக்கை தலைக்காரன் மீண்டும் படுக்கை அறைக்குள் பதுங்கிக் கொண்டான். நம்ம 2 பேரும் ஏதோ தப்பான காரியம் பண்ணுற மாதிரி ஒளிஞ்சொளிஞ்சு விளையாட வேண்டியதாக இருக்குது என்று முனகிக் கொண்டே போனான். ராஜசேகர் உண்மையில் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள எனக்கு சிறிது நேரம் பிடித்தது. சொல்லப்போனால் அவர் பேசிவிட்டு இங்கிருந்து கிளம்பும் வரை அவர் எதை பற்றி காயை நகர்த்துகிறார் என்பது எனக்கு முழுசாக விளங்கவே இல்லை. வீட்டுக்குள் நுழைந்தபோது அவர் மிகவும் இறுக்கமாகவும் பதற்றமாகவும் காணப்பட்டார். ஒவ்வொரு வார்த்தையும் அவர் மிக எச்சரிக்கையாக டிக்ஷனரியை பார்த்து பேசுவது போல தேர்ந்தெடுத்து பேசினார். நான் பவித்ரா பற்றி பேசணும் என்றார். இந்த நேரத்தில் நான் இப்படி பேசுகிறது ரொம்ப கடுமையானதாக தெரியலாம், ஆனால் தவிர்க்க முடியல. தாராளமாக பேசுங்க சார் என்றேன். அவளுக்கு என் கம்பெனியில் வேலை கிடைச்சது என்னோடய மனைவி மூலமாக தான். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் மனைவிக்கு அவளை யார் அறிமுகப்படுத்தி வச்சாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். துரைராஜன் ஒருத்தன். என் மனைவி முன்னாடி அவனோட ரொம்ப நேரம் சுற்றி இருந்தா. அவள் என்னை உற்று பார்த்தார். உங்கள் மனைவி தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட மனந்திருந்து சொல்லியிருக்காளா மிஸ்டர் கௌதம்? நான் ஒரு கணம் தயங்கி விட்டு பிறகு தலையசைத்து மறுத்தேன். எனக்கு தெரியும், நீங்கள் ரொம்ப நேர்மையான ஒரு இளைஞன் மாதிரி தெரியுறீங்க. மனுஷங்களை இட போடுறது தான் என்னோட வேலையே. நான் ரொம்ப வெளிப்படையாக பேச விரும்புகிறேன் மிஸ்டர் கௌதம். என் முகத்தில் ஏதேனும் மாற்றம் தெரிகிறதா என்று அவர் கூர்ந்து கவனித்தார். மீண்டும் நான் பேசுங்க சார் என்றேன். பவித்ரா என்னை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காளா? என் நெஞ்சுக்குள் ஆத்திரம் பற்றிக்கொள்ள தொடங்கியது. அப்படி என்ன சொல்லியிருக்கணும் சார்? அவர் திகைத்து போய் என்னை வெறித்து பார்த்தார். பிறகு, ஐயோ கடவுளே, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க தம்பி, அந்த மாதிரி எதுவும் இல்லை என்று சலிப்புடன் தலையை அசைத்தார். நான் என்ன கேட்குறேன்னா, அவனோட கடந்த காலத்தை பற்றி ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காளான்னு கேட்டேன். இல்லையே, அவளுக்கு அதை பற்றி என்ன தெரியும்? எனக்கு தெரியல, ஆனால் இந்த சமீப காலமாக அவள் பேசின சில வார்த்தைகள் எப்போவோ புதஞ்சு போயிடுச்சுன்னு நான் நினச்ச சில பழைய ரகசியங்களை அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோங்கிற சந்தேகத்தை எனக்கு உண்டு பண்ணுச்சு. அவர் என்னை நேருக்கு நேராக பார்த்தார். வேற யாராவது அப்படி பேசியிருந்தா ஏதோ காசுக்காக பணம் பறிக்க பிளாக்மெயில் வேலைன்னு நான் நினச்சிருப்பேன். அவர் எழுந்து நின்றார். இப்போ வேணும்னா என் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டுக்குங்க. அப்போ உங்களை யாராவது பிளாக்மெயில் பண்ணிக்கூடிய அளவுக்கு விஷயம் இருக்கா என்றேன். உனக்கு தெரியாதா? தெரியாது சார். அப்போது துரைக்குத்தான் தெரிஞ்சிருக்கும். அவர் ஆழ்ந்த யோசனையில் ஆழ்ந்தார். அவன் இன்னும் ஊரில் தான் இருக்கானான்னு தெரியலையே. நேற்று ராத்திரி வரைக்கும் இங்கே தான் இருந்தான் என்றேன். அவர் சற்றென்று என்னை கூர்மையாக பார்த்தார். நீ அவனை நேரில் பார்த்தியா? என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? எனக்கு தெரியல சார் என்றேன். சும்மா என் மனைவியோட நண்பர்கள் சிலர் போய் பார்த்துட்டு வந்தேன், அவ்வளோதான். ராஜசேகர் தூக்கு மேடைக்கு செல்ல காத்திருக்கும் ஒரு கைதி போல முகத்தை வைத்து கொண்டார். விஷயம் அந்தளவுக்கு மோசமானதா சார் என்று கேட்டேன். குறைஞ்சது 5 வருஷமாவது உள்ள தர அளவுக்கு பெரிய விஷயம் என்றார். இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு காரணமே, எப்படி இருந்தாலும் இந்த உண்மை சீக்கிரம் வெளியே வந்துடுங்கிறனால தான். ரொம்ப காலமாக இந்த பயத்திலே வாழ்ந்துட்டேன். இனிமேல் யாருக்கும் பிளாக்மெயில் பணம் கொடுத்துட்டே இருக்க முடியாது. அவர் தன் தலையை சோர்வோடு அசைத்தார். நான் கூட இதை தாங்கிப்பேன், ஆனால் என் மனைவி... அவருடைய நேர்மையான அதே சமயம் உண்மையான ஆறுதலை தரக்கூடிய எந்த வார்த்தையும் எனக்கு தோன்றவில்லை. அவர் கிளம்பி சென்ற பிறகு நான் வாசற்படியிலேயே நின்று கொண்டிருந்தேன். வழுக்கை தலைக்காரன் படுக்கையிலிருந்து வெளியே வந்தான். அவன் புருவங்கள் சுருங்கியிருந்தன. நம்ம என்ன மாதிரியான வம்பல பாஸ் மாட்டிட்டு முடிக்கிறோம்? இதுக்கும் பொண்டாட்டி கொலைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தோள்களை குலுக்கினேன். எனக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ஒன்றுமே புரியல. யாரோ கைத்து கட்டி ஆடுற பொம்மை மாதிரி இருக்கிறேன். இந்த விவகாரத்தில் நான் சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி ஏகப்பட்ட தில்முலகு வேலைகள் ஓடிட்டு இருக்குது. கொஞ்சம் புரியிற மாதிரி பேசு பாஸ் என்றான் அவன். இந்த துரப்பையிலுக்கும் ராஜசேகரோட சம்சாரிக்கும் தொடர்பு இருக்குன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னா? என் நண்பன் ஒருத்தன் சொன்னான் என்றேன். அவனுக்கு ஃபோன் பண்ணி இப்போது வீட்டில் இருக்கானான்னு பார்க்க போகிறேன். அவன் முன்னாடி போலீஸில் வேலை பார்த்தவன். எனக்கு தெரிஞ்ச எல்லா விவரங்களையும் அவங்ககிட்ட சொல்லி அவன் என்ன நினைக்கிறான்னு கருத்து கேட்க போகிறேன். போலீஸ்காரனா என்று பதறினான் அவன். ஏற்கனவே ஒரு போலீஸ் நம்ம உசுர் வாங்குறது பத்தாதா, இதில் இன்னொருத்தனா? அவன் அந்த வாக்கியத்தை முடிப்பதற்குள் அன்றைக்கு காலையில் 3வது முறையாக என் வீட்டு காலிங் பெல் அடித்தது. நான் போய் கதவை திறக்கும் சுவிட்சை அழுத்தினேன். இது என்ன சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனாங்கடா, வரதும் போகிறதுமா இருக்குது, ஒளிஞ்சு விளையாடுறதே என் பொழப்பா போச்சு என்று முணங்கிக் கொண்டே அவன் மீண்டும் படுக்கை அறைக்குள் போனான். வந்து நின்றவன், குமார், உனக்குத்தான் நான் ஃபோன் பண்ணலான்னு இருந்த குமார் என்றேன். அவன் உள்ளே நுழையாமல் ஒரு கணம் தயங்கி நின்று என்னை விசித்திரமாக உற்று பார்த்தான். ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். சின்னதாக சில தகவல் வேணும் என்றேன். துரைக்கும் சுமித்ராக்கும் உள்ள தொடர்பை பற்றி உனக்கு யார் சொன்னா? மீண்டும் அதே தயக்கம். அவன் மனதிற்குள் பயந்து நடுங்குகிற மாதிரி எனக்கு ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. ஏன் கேட்குற? சும்மா ஒரு யோசனைக்கு தான்.
அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் சற்றென்று உரைத்தது. அவன் நேற்று என்னிடம் சொன்னது துரைக்கும் சுமித்ராக்கும் உள்ள தொடர்பை பற்றி அல்ல, துரைக்கும் ராஜசேகருக்கும் உள்ள தொடர்பை பற்றி. ஆனால் இப்பொழுது நான் மாற்றி சொன்னபொழுது அவன் என்னை சரி செய்யவில்லை. அப்போ அவனுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் மறைச்சிருக்கான். ராஜசேகர் ரொம்ப யோகியமான மரியாதைக்குரிய ஆள்னு வர்ணிச்சான். என் கவனத்தை துரை பக்கம் திருப்பினானே தவிர ராஜசேகர் பக்கம் போகாமல் தடுத்தான். பொம்மலாட்டம். குமாருக்கு இதெல்லாம் அத்துப்படி. கதைகளில் வர்ற கதாபாத்திரங்களை எப்படி தன்னோட இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். கதையில் சந்தேகத்தை திசை திருப்ப வைக்கிறது போலி துப்பு பற்றியும் அவனுக்கு தெரியும். துரையை என்கிட்ட அப்படி ஒரு போலி துப்பாக தான் அவன் திணிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு தெரிஞ்ச இன்னொரு பெரிய ரகசியமும் இருந்தது. நான் சொன்னேன், ரொம்ப களைப்பாக தெரிகிற குமார், நிறைய பழைய கேஸுகளை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கியோ. இப்பொழுது அவன் வெளிப்படையாகவே என் மேல் சந்தேகப்பட்டு உஷாரானான். நீ என்ன சொல்ல வர்ற? எதை மனசில் வச்சுட்டு இப்படி பேசுகிற? நீ எழுதுகிற அந்த க்ரைம் நாவல் பற்றி தான் சொல்கிறேன் என்றேன். நானும் கொஞ்ச நாளாக அதையெல்லாம் கவனிச்சுட்டு தான் வர்றேன். பழைய போலீஸ் கேஸில் பற்றின விவரங்கள் அதில் நிறைய இருக்குமில்ல. அதில் சிலது இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத பழைய கேஸ்கள், முக்கியமான ஆட்களோட புகைப்படங்கள் கூட வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி யாருமே எழுதாத புது கேஸ்களை தேடி கண்டுபிடிக்க நீ ரொம்ப ஆழமாக நோண்ட வேண்டியது இருக்கும், அப்படித்தானே? அவன் எதுவும் பதில் பேசவில்லை. என் ஒவ்வொரு அசைவும் கூர்ந்து கவனித்தபடியே என்னை வெறித்து பார்த்து கொண்டு நின்றான். அப்படி பழைய கேஸை தேடும்போது தான் ராஜசேகரோட பழைய ஃபோட்டோ உன் கண்ணில் மாட்டுச்சா என்று கேட்டேன். அவனிடம் வார்த்தைகளே இல்லை. அவன் மௌனமே எனக்கு வாக்குமூலம் போல இருந்தது. ஏனென்றால் நான் பேசியது அவனுக்கு புரியாத முட்டாள்தனமாக இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் நான் சரியான பாதையில் போய்க் கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். நேற்று காலையில் நான் பவித்ராவுடன் சமாதமாக போக வேண்டும் என்று குமார் ஏன் அவ்வளவு வற்புறுத்தினான் என்பது எனக்கு இப்போது புரிந்தது. அவனுக்கு பவித்ரா தேவையில்லை. பவித்ரா என்னை உதறித்தள்ளப் போகிறாள் என்பது அவனுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அவனுக்கு ஒரு மனைவி தேவையில்லை. ஒரு எழுத்தாளன் என்பவன் சிங்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னவன் தானே. பவித்ராவுக்கு துரைக்கு நீதான் அறிமுகப்படுத்தி வச்சியா என்று கேட்டேன். இல்லை, அவங்ககிட்ட போக சொல்லி வழிகாட்டினியா? துரை மூலமாக சுமித்ராவோட பழக்கமும் சுமித்ராவுடைய ராஜ்ஷேகர் கம்பெனியோட செக்ரட்டரி வேலையும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பவித்ரா உன் கைப்பொம்மையாக இருந்து ராஜ்ஷேகர்கிட்டருந்து பணம் எவ்வளோ பறிக்க முடியும், அவர் எவ்வளோ தருவார்னு உளவறிஞ்சு சொல்லணும். நான் சொல்கிறது சரிதானே குமார்? உனக்கு மூளை கெட்டு போச்சு என்றான் அவன். ஆனால் அவன் குரல் பயத்தில் நடுங்கியது. மூளை கெட்டு போச்சா? துரைக்கும் சுமித்ராவுக்கும் உள்ள ரகசிய தொடர்பு பற்றி உன்னை தவிர யாருக்குமே தெரியாது. அது உனக்கு தெரியுங்கிறது இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ தான் உன்னை அறியாமல் உளறி மாட்டிட்ட. நீ குடிச்சிருக்க கௌதம் என்றான் அவன். இன்றைக்கி நான் குடிக்கல. பவித்ரா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாளா? எங்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்க பார்த்தாளா? அதுக்காகத்தானா குமார் நான் எல்லையில் துப்பாக்கி தூக்கிட்டு நின்று அந்த 4 வருஷத்தில் என் முதுகுக்கு பின்னாடி அவளுக்கு ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்தினியா? நீயா கற்பனை பண்ணி கண்டதையும் உளராத கௌதம், கொஞ்சம் அமைதியாக இரு என்றான். கற்பனையா? இருக்கலாம், பெரும்பாலான விஷயங்கள் கற்பனையாக இருக்கலாம். அப்புறம் ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டேன். ஆனால் நேற்று ராத்திரி 11 மணிக்கு நான் செமமட்டால் இருந்தேன். இங்கிருந்து 3 தெரு தள்ளி இருந்த பாரில் குடிச்சிட்டு மேற்கொண்டு சரக்கடிக்க காசு பற்றாமல் வீட்டுக்கு காசு எடுக்க வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இது ஞாபகம் வரல. ஆனால் இப்போ எல்லாமே ஞாபகம் இருக்குது. நேற்று ராத்திரி 11 மணி வாக்கில் நீ இந்த வீட்டை விட்டு அவசரமாக வெளியில் ஓடி போனதை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். அவன் முகம் அப்படியே பேயறிந்தது போல வெளிரி போனது. நீ செம போதையில் இருந்த கௌதம், உனக்கு ஏதோ பிரம்ம பிடிச்சிருக்கு, சும்மா குருட்டுத்தனமாக யோகத்தில் பேசுகிற. நான் தலையசித்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என் கூட இருந்த அந்த நண்பனை கண்டுபிடிச்சாலும் அவனே இதைத்தான் சொல்லுவான். அறைக்குள் மையான அமைதி. குமார் என்னை வெறித்து பார்த்து கொண்டே நின்றான். அவன் கயிறுகளை இழுக்க நாங்கள் எல்லாம் அவனுக்கு ஏற்றபடி எப்படி ஆடினோம் என்பதை அந்த அமைதியில் நான் நினைத்து கொண்டிருந்தேன். என்னையும் இன்ஸ்பெக்டர் மாணிக்கத்தையும் துரையின் பக்கம் திசை திருப்பியது இவன்தான். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் அவன் வீட்டு வாசற்படிக்கு சென்று உட்காராமல் இருந்திருந்தால் மாணிக்கமோனை சந்தேகப்பட்டு விசாரித்திருக்கவே மாட்டான். குமாரின் நண்பன் பவித்ராவின் நண்பன் இல்லை என்றுதான் நான் இத்தனை காலமும் நினைத்து கொண்டிருந்தேன். அமைதி நீடித்தது. ஆனால் அடுத்த நொடி குமாரின் கால்கள் தன் பலத்தை நிலைநிறுத்துவதை நான் கவனித்தேன். நான் உடனே சுதாரித்து குனிய பார்த்தேன். ஆனாலும் அவனது கை என் தாடையில் ஓங்கி விழுந்தது. நான் நிலை தடுமாறி பக்கத்து சுவரில் மோதி விழுந்தேன். கண் முன்னாடியெல்லாம் மங்களாக தெரிந்தது. நான் கையை ஓங்கி வீசினேன். ஆனால் காற்றில்தான் பட்டது. அடுத்த கணம் என் பொட்டுப்பகுதியில் பயங்கரமான ஒரு அடி விழுந்தது. கண்கள் இருண்டு போய் தரையில் விழுந்தேன். மறுபடியும் கண் விழித்த போது அதே சப்பை மூக்கு என் கண் முன்னாடி இருந்தது. வழுக்கை தலையில் ஒட்டியிருந்த அந்த ஒற்றை முடி, அதே மங்களான வெளிரிய கண்கள், அதே நக்கலான சிரிப்பு. உனக்கு லெஃப்ட் ஹேண்ட் குத்துனாலே ரொம்ப பிடிக்கும் போல பாஸ் என்றான் வழுக்கை தலைக்காரன். இப்போ உடம்பு எப்படி இருக்குது பாச்சியே? பொழைச்சிப்பேன் என்றேன் தடுமாறி. குமார் எங்க? வழுக்கை தலைக்காரன் தன் தலையை இடது பக்கமாக சாய்த்து காட்டினான். அவன் பொழைப்பானா மாட்டானான்னு சொல்ல முடியாது. அவன் அடித்தது பார்த்ததும் எனக்கு ரத்தம் கொதிச்சிருச்சு. அதுதான் அவனை கண்ணா பின்னான்னு கவனிச்சிட்டேன். குழந்த மாதிரி எல்லா உண்மையும் உளறிட்டே கிடக்கிறான். மானியத்துக்கு தேவையான எல்லா உண்மைகளையும் இவன் இப்போவே ஒப்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.
குமார் எல்லா உண்மைகளும் கக்கிவிட்டான். இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் மாணிக்கம் என்னிடம் சொன்னார், எப்படி கொஞ்ச நாளில் நான் அவனை தூக்கியிருப்பேன் கௌதம். ஏன்னா அவன் முன்னாடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியே போனதே ஒரு கசப்பான பிளாக்மெயில் விவகாரத்தினால தான். அவன் மேலே நேரடியாக கேஸ் போட முடியலன்னாலும் அவனோட நடவடிக்கை சரியில்லைன்னு தெரியும். இந்த கேஸ்லேயும் பிளாக்மெயில் கோணம் இருக்குதுன்னு இந்நேரம் நான் கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனால் நீ ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்ககிட்ட போய் பேசியிருக்கலன்னா அவன் இந்த கேஸுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டான். இருக்கலாம் சார் என்றேன். நீங்களோ நானோ யாராவது ஒருத்தரை கண்டுபிடிச்சிருப்போம். ராஜசேகரன் தன் பழைய குற்றத்துக்கு கிடைத்த 5 வருட சிறை தண்டனையை ஒரு ஆண்மகனாக ஏற்றுக்கொண்டார். பல வருடங்களுக்கு முன்பு அவர் போலி பங்குச்சந்தை மோசடி செய்தபோது அவர் பெயர் வேறாக இருந்தது. பழைய குற்றப்பத்திரிகையில் இருந்த புகைப்படம்தான் குமார் அவரிடம் கொண்டு போய் சேர்த்தது. வழக்கை தலைக்காரன் ஒரு நாள் கூட ஜெயிலில் இருக்க வேண்டிய அவசியம் வரவில்லை. அவன் மீது ஏதேனும் பழைய அடிதடி கேஸ் இருந்திருந்தால் யாரோ அந்த ரெக்கார்டை ஃபைலிலிருந்து உருவி எடுத்திருக்க வேண்டும் என்று மாணிக்கம் சிரித்துக்கொண்டே சொன்னார். அவனால் அந்த கோப்பை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இப்பொழுது நானும் என் வழக்கைத்தலை நண்பனும் அந்த தாம்பரம் தோப்பு வீட்டில்தான் ஒன்றாக தங்கி நிம்மதியாக வாழ்ந்து வருகிறோம். எனக்கு இனிமேல் இன்னொரு கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணமே இல்லை. ஒருவேளை என் நண்பன் போடும் காப்பியின் சுவை கெட்டுப்போனால் ஒழிய